Test number 6 ஓட கரெக்ஷன் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஏகே ராஜன் கமிட்டி. ஸோ ஏகே ராஜன் கமிட்டிங்கிறது நம்மளுக்கு 2021 கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். அதில் எதுக்கு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா, அதோட அப்ஜெக்டிவ் வந்து நீட் எக்ஸாமோட இம்பாக்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்ல அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்காக தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீட் வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரிப்போர்ட்ல சப்மிட் பண்ணியிருப்பாங்க. நீட் சிலபஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வரணும்லாம் அந்த எந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒன் ஒன்லி கரெக்ட். செகண்ட் கொஸ்டின், இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுத்துருக்க எல்லா ப்ரோக்ராம்ஸும் நம்மளுக்கு பார்த்தோம்னா ரிலேட்டட் டு போலீஸ் பர்சனல்ஸ், அவங்களுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த பரிந்து ப்ராஜெக்ட்ங்கிறது எதுக்குன்னா, பதிவு செய்யப்பட்ட குற்றவாளிகள் குறித்த தகவல்களை ஒருங்கிணைத்து நிர்வகிக்க, அதுதான் அந்த பருந்து. இந்த ஸ்மார்ட் போலீஸ்ங்கிறது போலீஸ் பணியாளர்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்டது. அந்த போலீஸ் பர்சனலோட வெல்ஃபேருக்காக இந்த ஸ்மார்ட் போலீஸ் ஆப்னு ஒன்று உருவாக்குனாங்க. மகிழ்ச்சி ப்ரோக்ராம் எதுக்குன்னா, போலீஸ் அதிகாரிகளும் மன அழுத்த நிவாரண முயற்சியாக தொடங்கப்பட்டது. ஆனந்தம் திட்டம் வந்து பெண் போலீஸ், அந்த விமன் போலீஸ் ஆஃபீஸருக்காக ஸ்பெசிஃபிக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் இந்த ஆனந்தம் திட்டம். 1, 2, 4, 3. இது ரிலேட்டடா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பார்க்கலாம்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தோம்னா 5th இப்போ கரண்டா ஃபார்ம் பண்ணியிருக்கிறது 5th தமிழ்நாடு போலீஸ் கமிஷன். இதோட ஹெட் இப்போ யாருன்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் சி.டி. செல்வம் அவர்கள். ஸோ இவங்க வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா உள்ள ரெக்கமெண்டேஷன்ஸை ரிப்போர்ட்டா கொடுக்க சொல்லி இந்த 5th ஸ்டேட் போலீஸ் கமிஷனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின், which of the following substances is commonly used in cloud seeding process? மேக விதைப்புல காமனா நம்ம யூஸ் பண்றது எதுன்னு கேட்டிருக்காங்க, சில்வர் அயோடைட். ஏன் சில்வர் அயோடைட் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சில்வர் அயோடைடோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஐஸோட ஸ்ட்ரக்சருக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ அந்த ஐஸ்ல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் கொண்ட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கு ஈக்குவலா அந்த சில்வர் அயோடைட் இருக்கு. அதனால தான் இதை வந்து ஒரு பிரைமரி சப்ஸ்டன்ஸா இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபோர்த் கொஸ்டின், சரியான குற்றங்களை தேர்வு செய்ய. நம்மளுக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தி இதுல கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு வந்து பார்த்திருப்போம் 2025 அந்த ஏப்ரல் மந்த்ல வந்து பகல்காம்ங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து அந்த டெரரிஸ்ட் அட்டாக் ஒன்று நடந்துச்சு. அதுல வந்து நம்ம சிவிலியன் லைஃப்ஸ் வந்து கில் பண்ணாங்க, 22 லைஃப்ஸ் கிட்ட. ஸோ அதுக்கு ரிட்டாலியேஷனா ப்ராசஸா தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ங்கிறத யூனியன் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆபரேஷன் சிந்தூரை ஹெட் பண்ணது பார்த்தோம்னா 2 விமன் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒருத்தவங்க தான் இந்த விங் கமாண்டர் யோமிகா சிங்கும், இன்னொருத்தவங்க கர்னல் சோஃபியா குரேஷியும். அதே மாதிரி அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நிறைய அந்த டிஆர்டிஓ இஸ்ரோ ரிலேட்டடான மிசைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல நம்மளுக்கு முக்கியமா என்னன்னு பார்த்தோம்னா இந்த க்ரூயிஸ் மிசைல்னு சொல்ற ஸ்கேல்ப்பும் அப்புறம் ப்ரெசிஷன் கைடட் பாம்ஸ், அதாவது துல்லிய வழிகாட்டப்பட்ட குண்டுகள். இது கரெக்டா அந்த டார்கெட்டை ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா அதுங்க போய் ஸ்ட்ரைட்டா அந்த இதை வந்து லான்ச் பண்றதா இந்த ப்ரெசிஷன் கைடட் பாம்ஸ் சொல்றது. இது வந்து ஹேமர் அதோட பேரு. ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இவங்க தான் வந்து இதை ப்ரையாரிட்டியா யூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் தான் அதை கேரி பண்ணி மிசைல்ஸை லான்ச் பண்ணது. இதுல இன்னொன்று பார்த்தோம்னா, அந்த பாகிஸ்தான் கண்ட்ரில இருந்து வந்த ட்ரோன்ஸை எதிர்த்து தாக்குதலுக்காக யூஸ் பண்ணது வந்து நம்ம இந்த S-400 மிசைல்னு சொல்லுவோம். S-400 மிசைல் வந்து ட்ரோனை வந்து அங்கிருந்து வந்த ட்ரோனை திரும்ப இங்க அட்டாக் பண்ணி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணாங்க. இந்த S-400 மிசைல் வந்து நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து மேனுஃபேக்சர் பண்ணது. ஆல் தி ஆபரேஷன் ரெட்டில். ஆபரேஷன் ரெட்டிலும் இந்தியா பாகிஸ்தான் ரிலேட்டடா தான். இது வந்து 1965 இந்த ஆபரேஷன் ரெட்டில் நடந்திருக்கும். இது எதுக்காகனா இன் ரெஸ்பான்ஸ் டு ஆபரேஷன் கில்பிரட்டார். பாகிஸ்தான் வந்து இந்த ஆபரேஷன் கில்பிரட்டாரை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸா தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அப்ப வந்து 1965 ஆபரேஷன் ரெட்டில்ங்கிறத ஒன்று நடத்தியிருப்பாங்க. ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், முதலமைச்சர் கோப்பை சீஃப் மினிஸ்டர் டிராஃபி வந்து ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டு வராங்க. அது யார் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் அரசு ஊழியர்கள், அப்புறம் வேறுபட்ட மாற்றுத்திறனாளிகள், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு இண்டிவிஜுவல்ஸ், அப்புறம் பொதுமக்களுக்காகவும். இது ஒவ்வொன்றுக்கும் ஏஜ் கேட்டகரி வச்சு அந்த ஏஜ் கேட்டகரி வைஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நடத்தி அவங்களுக்கு அந்த அவார்ட்ஸும் கொடுக்குறாங்க. இதுல பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் சூஸ் பண்றாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரேங்கிங் சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் நிறைய மெடல் வின் பண்றாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் அந்த ரேங்க் படி பண்ணிட்டு இருக்காங்க.
சிக்ஸ்த் வந்து ஃபோர்த் ஆப்ஷன். 7th கொஸ்டின், இன்டகிரேட்டட் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் சென்டர், அதாவது ஒருங்கிணைந்த விளையாட்டு அறிவியல் மையம் வந்து நம்மளுக்கு மதுரையில எஸ்டாப்ளிஷ் பண்றோம்னு சொல்லி நம்ம பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து 8th கொஸ்டின், அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வீக். இது நம்மளுக்கு எப்பன்னு பார்த்தோம்னா 21 to 27 டிசம்பர் எவ்ரி இயர் இந்த 7 days தான் வந்து அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வீக் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 29 ஏப்ரல் டு 5 மே என்னன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் 2025ல தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ் போயட்ஸ் டே. தமிழ் போயட்ஸ் டே தான் 29 ஏப்ரல் டு 5 மே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது. 18 ஜூலை வந்து நமக்கு தமிழ்நாடு டேவா செலிப்ரேட் பண்ணணும்னு அனௌன்ஸ் பண்ணி 2021ல இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். 9th சரியான இணையை தேர்ந்தெடுக்க. திருவிக அவார்டு வந்து நம்மளுக்கு 1979ல, பாவேந்தர் பாரதிதாசன் அவார்டு தான் 1978ல இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. திருவள்ளுவர் அவார்டு 1986 தான். அதே மாதிரி பாரதியார் அவார்டு 1997. இது கரெக்ட். ஸோ 3 and 4 is correct. 10th கொஸ்டின், who is called as ஃபாதர் ஆஃப் சோசியல், அதாவது தென்னிந்தியாவில் சமூக சீர்திருத்தங்களின் தந்தைன்னு நம்ம யாரும் சொல்லணும், அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். ஸோ இவர் தான் வந்து நம்மளுக்கு அந்த திராவிட பாண்டியன்கிற மேகசினை வந்து ஜான் ரத்னம் அவர்களோட சேர்ந்து லான்ச் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி திராவிட கழகம்ங்கிற ஒரு ஃபார்மேஷன் பண்ணியிருப்பாரு ஒரு சபையை. சாக்கிய புத்தி சொசைட்டியும் 1898ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த புத்த ரிலீஜியஸ்க்கு ரிலேட்டடா. இந்த மாதிரி நிறைய சோசியல் ரிஃபார்ம்ஸும் பண்ணிருப்பாரு. அதுல முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா திராவிட மகாஜன சபா. ஸோ இந்த சபையை வந்து இவர் தான் திராவிட மகாஜன சபா 1891ல ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், சாகித்ய அகாடமி 2024 யாருக்கு தமிழ் லாங்குவேஜ் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு தான். அவர் எழுதின அந்த புக் திருநெல்வேலி இலச்சியம் வ.உ.சி. 1908 இந்த புக்குக்காக தான் அவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வந்து டோட்டலா 24 லாங்குவேஜஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல 22 நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற லாங்குவேஜ். கான்ஸ்டிடியூஷன்ல மொத்தம் 22 லாங்குவேஜ் இருக்குல்ல ரெகக்னைஸ்ட். அந்த 22 லாங்குவேஜ் அது இல்லாம இங்கிலீஷ் மற்றும் ராஜஸ்தானி. பிகாஸ் இந்த 2 லாங்குவேஜும் கான்ஸ்டிடியூஷன்ல நம்மளுக்கு ரெகக்னைஸ் ஆகல, இருந்தாலும் இந்த 2 லாங்குவேஜ்க்கும் சேர்த்து தான் சாகித்ய அகாடமி இயர்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், 2047ஆம் ஆண்டுக்குள் எத்தனை ஜிகாவாட் அணுமின் சக்தியை அடைய இந்தியா நோக்கமாக கொண்டுள்ளது? அணுமின் சக்தி நியூக்ளியர் எனர்ஜி டார்கெட் வந்து நமக்கு 100 ஜிகாவாட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ரெனியூபிள் எனர்ஜி டார்கெட்ஸ் தான் அந்த பஞ்சமித்ரான ஒரு டார்கெட்ஸ் வச்சு 500 ஜிகாவாட் ரெனியூபிள் எனர்ஜி வந்து 2030க்குள்ள நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. 500 ஜிகாவாட் ரெனியூபிள் எனர்ஜி. அந்த அணுமின் சக்தி நியூக்ளியர் எனர்ஜி வந்து நமக்கு 100 ஜிகாவாட்டுங்கிற டார்கெட்டை வச்சு இப்போ ரன் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் 13th, வாட் இஸ் த இந்தியன் கவர்மெண்ட் சச்சேதாப் ரிலேட்டட் டு? இந்த சச்சேதாப் எதை பத்தின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு இந்த சச்சேதாப் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இந்த டிசாஸ்டர் டைம்ல வரதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த டிசாஸ்டர் டைம்ல உள்ள எல்லா மெஷர்ஸ் ப்ரொசீஜர்ஸை வந்து அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பீப்புளுக்கு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சச்சேதாப் கொண்டு வந்திருக்காங்க. 2023ல இதை லான்ச் பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்ட். இது வந்து போத் ஆண்ட்ராய்ட் iOS ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்கு. இதை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. NDMA இவங்க தான் வந்து இந்த சச்சேதாப்பை டெவலப் பண்ணியிருக்காங்க. 14th கொஸ்டின், தமிழ்நாடு கவர்மெண்டோட திறன் இனிஷியேட்டிவ் பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல டு இம்ப்ரூவ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ். இது ஆக்சுவலா சயின்ஸ் இல்லை, இது வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் தான் இந்த திறன் இனிஷியேட்டிவ்ல டார்கெட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கிளாஸ் 6 to 8 6 முதல் 8ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு தான் இந்த திறன் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா 2 only கரெக்ட். 15th கொஸ்டின், 7th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. அதோட ஹெட் வந்து நம்மளுக்கு கே அலாவுதீன் அவர்கள் தான். ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் நம்மளுக்கு வந்து
பஞ்சாயத்து ஆர்டிகல்ஸ், அதாவது 243I இது வந்து பஞ்சாயத்துலயும், முனிசிபாலிட்டியில 243Y வரும். இந்த 2 ஆர்டிகல் கீழே தான் ஸ்டேட் பினான்ஸ் கமிஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இதை வச்சுதான் நம்மளுக்கு அதை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994ல செக்ஷன் 198லயும் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் பினான்ஸ் கமிஷனை பத்தி இதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த செக்ஷன் 198 வச்சும் இந்த ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த கமிட்டிக்கு வந்து ரிப்போர்ட் வந்து இப்ப எப்போ கொடுக்கணும்னா, இந்த இயர் 2026 ஆகஸ்ட் 31க்குள்ள ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி இந்த கமிஷன் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் 2027 to 2032 இந்த 5 இயர்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ நம்ம இந்தியா லெவல்ல பினான்ஸ் கமிஷன் சொல்றோம்ல, இப்ப நம்மளுக்கு கரெக்டா வந்து 15th பினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் ரன்னிங்ல இருக்கு. 16th பினான்ஸ் கமிஷன் தான் அரவிந்த் பனகரியா அவர்கள் ஹெட்ல இப்ப வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து அடுத்த 5 இயர்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப ஸ்டேட் லெவல்ல இந்த அலாவுதீன் அவர்களின் தலைமையிலான ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் கொடுக்கிற அறிக்கைப்படி 2027 முதல் 2032 வரை இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அமல்ல இருக்கும்னு சொல்றாங்க. இந்த இயர் வந்து இங்க ராங்கா இருக்கு, 3 வந்து தவறு, 1 and 2. 16 ஒரு நாகரிகத்தின் பயணம், ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் ஃப்ரம் இண்டஸ் டு வைகை. இந்த புக் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள். இவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸர். இவர்தான் வந்து நம்மளோட அந்த எக்ஸ்கவேஷன்ஸ் ஆர்கியாலஜி பத்தி ஃப்ரம் இண்டஸ் டு வைகை அப்படிங்கிற அந்த சிவிலைசேஷனோட ஜேர்னி அந்த புக் ஃபுல்லா ஆத்தர் பண்ணி எழுதியிருக்காங்க. 17 இது வந்து ஆக்சுவலா கமிட்டிஸ் நிறைய ஃபார்ம் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரமேஷ் சந்த் கமிட்டி எப்பன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா இப்ப ஜான்வரி 2025ல வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது எதுக்குன்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இதோட பேஸ் இயர் வந்து நம்மளுக்கு இப்ப 2011 to 12 இருக்கு. இது 2022 to 2023க்காக மாத்துறதுக்காக தான் இந்த ரமேஷ் சந்த் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்து பீமல் ஜலான் கமிட்டி. இது வந்து நம்மளுக்கு எப்பன்னு பார்த்தோம்னா 2018ல ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இது வந்து டோட்டல் அந்த எக்கனாமிக்கல் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க்கை பத்தி ஃபுல்லா அதை டீடைல் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஃபார்ம் பண்ணதான் இந்த பீமல் ஜலான் கமிட்டி. இதுவும் கரெக்ட் தான். அடுத்து VS வியாஸ் கமிட்டி. இது நம்மளுக்கு 2001ல ஃபார்ம் பண்ணது. இவங்க ரிப்போர்ட் வந்து 2004ல கொடுத்திருப்பாங்க. இது எதுக்காகனா அந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் சொல்றோம்ல, அத பத்தி அந்த ரூரல் பேங்கிங் அதுக்காக ஸ்டடி பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த VS வியாஸ் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஆல் 18 இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இப்போ ரீசெண்டா நடந்த அந்த ஆபரேஷன் சிந்தூர், அந்த பகல்காம் டெரர் அட்டாக், அதோட இம்பாக்ட் தான் நம்மளுக்கு அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை இப்போ வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். அதை வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியோட ஹிஸ்டரி நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1960ல அப்ப இருந்த நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் திரு ஜவஹர்லால் நேருவும் பாகிஸ்தான் பிரசிடென்ட் ஆயுப் கான் 2 பேரும் அதை சைன் பண்ண அக்ரிமெண்ட் தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டி படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதுல வேர்ல்டு பேங்க் தான் மீடியேட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த ப்ராப்ளம் நடக்கிறப்ப அந்த மீடியேட்டரா வந்து வேர்ல்டு பேங்க் ஆக்ட் பண்ணுங்கிற மாதிரி அதுல சைன் பண்ணியிருப்பாங்க. இதுல வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், மேற்கு நோக்கி போறது எல்லாமே பாகிஸ்தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுலதான் நம்மளுக்கு இண்டஸ், ஜலம், செனாப் இந்த 3மே வரும். ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், ஸோ கிழக்கு நோக்கி வர அந்த ரிவர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ரவி, பீஸ், சட்லஜ், இது 3த்தையுமே வந்து இந்தியா கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து எல்லாமே கரெக்ட் தான். 19 இன்கரெக்ட் பேர் எதுன்னு கேட்குறாங்க. நொய்யல் நாவாய் மியூசியம், இந்த 2மே வந்து இப்ப பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணது 24-25 பட்ஜெட்ல. நொய்யல் மியூசியம் வந்து ஈரோடுலயும், நாவா மியூசியம் ராமநாதபுரத்துலயும் வரும்னு சொல்லி. இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் மியூசியம் வந்து செங்கல்பட்டு இல்ல, இது ஆக்சுவலா திருவள்ளூர்ல இருக்கு. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் மியூசியம் இருக்கு. ஃபோக்லோர் மியூசியம் வந்து தென்காசியில இருக்கு. இது கரெக்ட். 3 only incorrect. 20 நியூலி நோட்டிஃபைட் மானியூமெண்ட்ஸ் பத்தி சரியான நினைகளை தேர்ந்தெடுக்கும். ஸோ இப்போ கரண்டா வந்து நிறைய மானியூமெண்ட்ஸ் வந்து நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. அதுல வந்து கேவ் டெம்பிள், குகை கோயில் வந்து தென்காசிலையும், ராக் ஆர்ட் பெயிண்டிங் கோயம்புத்தூர்லயும், இசைக்கல் மண்டபம் மியூசிக்கல் ஸ்டோன் அந்த மஹால் வந்து திருப்பூர்லயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் தி அபோவ். தமிழ் ஜேர்னலிசமோட ஃபாதர் யாருன்னு, இது வந்து சிபி ஆதித்யநாத் அவர்கள். இது வந்து நமக்கு தமிழ்நாடோட பாலிசி நோட்ஸ்லயே இது கொடுத்துருக்காங்க. சிபி ஆதித்யநாத் பத்தி கொடுத்து இஸ் த ஃபாதர் ஆஃப் தமிழ் ஜேர்னலிசம் அப்படின்னு. 22 டாக்டர் உவே சாமிநாதன் ஐயர் பிறந்த நினைவாக எந்த தினத்தை வந்து நம்ம தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அறிவிக்கப்படுகிறாங்க? February 19. இது நம்மளுக்கு 2025 அந்த பட்ஜெட் செஷன் பீரியட் டைம்ல அசம்பிளியில வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. February 19 வந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக நம்ம இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம் டாக்டர் ஓவே சாமிநாதன் ஐயர்ல. ஸோ அவரை போட்டிருக்கூடிய வகையாக தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 23 சரியான குற்றங்களை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட்
133 feet statue of ஐயன் திருவள்ளுவர் at the offshore of Kanyakumari was inaugurated on 1/1/2000. இது கரெக்ட் தான். 2000 இயர்ல தான் ஜனவரி 1 அன்னைக்கு திருவள்ளுவர் ஸ்டாச்சு கன்னியாகுமரியில இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட், in celebration of 25 years of திருவள்ளுவர் statue, it was announced that Kural Week will be celebrated during the first week of December every year. இது வந்து ஆக்சுவலா 25 இயர்ஸ் இப்போ நம்ம சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க 2025ல டிசம்பர் 30 2024 டிசம்பர் 31 2025 ஜனவரி 1 அந்த லாஸ்ட் 3 டேஸ்ல பண்ணியிருப்பாங்க. அப்ப என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா டிசம்பரோட லாஸ்ட் வீக்ல குரல் வீக் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கு, இது தப்பு. ஒன் ஒன்லி. அந்த மாதிரி திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. 24th, தொல்காப்பியரோட பர்த் பிளேஸ் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கன்னியாகுமரி. நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு பாலிசி நோட்ஸ்லயே இருக்கு. தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்டோட பாலிசி நோட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அதில் கொடுத்துருப்பாங்க. 25th, Government of Tamil Nadu has allocated ₹5 crore for translating the works of Dr. B.R. Ambedkar. இது கரெக்ட் தான். B.R. Ambedkar அவர்களோட ஒர்க்கை வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக 5 crore rupees அலோகேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தந்தை பெரியாரோட ஐடியாலஜியுமே மற்ற இந்தியன் லாங்குவேஜஸ், மொத்தம் 21 இந்தியன் லாங்குவேஜஸ், அப்புறம் அது இல்லாம சில வேர்ல்ட் லாங்குவேஜஸ் டிரான்ஸ்லேட் பண்றதுக்காகவும் 5 crore rupees அலோகேட் பண்ணிருக்காங்க. போத் ஆர் கரெக்ட். 26, இதுல ஒரு ஸ்கீம் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எந்த ஸ்கீம்ல வந்து நீண்டகால உணரப்பட்ட தேவைகளை நிவர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது, வாழ்க்கை தரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை நேரடியாக பாதிக்கும் முக்கிய துறையில் கவனம் செலுத்துது. இந்த லாங் பெண்டிங் நீட்ஸை வந்து அட்ரஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்காக எந்த ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் ஸ்கீம். உங்களை தேடி உங்கள் ஊரில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து மந்தோட அந்த 3rd வீக் வெனஸ்டே அதுல போய் விசிட் பண்ணுவார். அதுதான் உங்களை தேடி உங்கள் தாய்மலர் திட்டம் வந்து பாவர்ட்டி எராடிகேஷனுக்காக லான்ச் பண்ண ஸ்கீம். நீங்கள் நலமா வந்து 2024 லான்ச் பண்ணது. இது எதுக்குன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து மக்கள்கிட்ட சென்றடையதான மக்கள்கிட்ட குறை தீர்ப்பு அந்த கேட்கிற மாதிரி அந்த நீங்கள் நலமா ஸ்கீம் லான்ச் பண்ணிருப்பாங்க. 27, குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். ஸோ இந்த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். வந்து குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதுபடி நம்மளுக்கு வந்து இந்தியா வந்து 127th ரேங்கா இருக்கு. மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி கொடுத்துருக்காங்க. அதோட அந்த பெனிஃபிஷியரி அந்த கண்டிஷன்ஸ் இருக்கு, கிரைட்டீரியாஸ். அதுல என்னன்னு பார்த்தோம்னா அந்த பெண்ணுக்கு வந்து 21 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும், கரெக்ட். அதே மாதிரி ஒரு ரேஷன் கார்டுன்னு சொல்லுவோம். அந்த ஒரு ரேஷன் கார்டுல தான் ஒரு பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரே ரேஷன் கார்டுல 4 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 பெண்களுக்கும் 1000 ரூபாங்கிறது கிடையாது. அதுல இருக்கிற அந்த குடும்ப தலைவின்னு ஒருத்தவங்களை நாமினேட் பண்ணி அவங்களுக்கு தான் அந்த 1000 rupees சாங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஒன்லி ஒன் பெனிஃபிஷியரி, இதுவும் கரெக்ட். அடுத்து, ஃபேமிலி ஹோல்டிங் லெஸ் than 5 acres ஆஃப் வெட்லேண்ட். இதுவும் கரெக்ட் தான். அதாவது நன்சை நிலம் வந்து 5 ஏக்கருக்கு கம்மியா இருக்கணும், மாதிரி புன்சை நிலம் வந்து 10 ஏக்கருக்கு கம்மியா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இது இல்லாம வந்து ஆனுவலா அந்த எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வந்து லெஸ் than 3600 யூனிட்ஸ் ஆனுவல். ஒரு வருஷத்துக்கு டோட்டல் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் 3600 யூனிட்டுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து ஆல் தி 29, மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்துவதில் நிர்வாகத்துறையாக எந்த துறை செயல்படுகிறது? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இதுக்கு எதுன்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஸ்கீம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. 30, தவறான குற்றம் எதுன்னு கேட்கறாங்க. இதுல என்ன சொல்லுங்க, டிஎன் சேஃப் ப்ராஜெக்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. சேஃப்ங்கிறது உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி. இட்ஸ் a landmark initiative aiming at fostering women's workforce participation, enhancing their safety and supporting economic growth. இது கரெக்ட் தான். அவங்களோட சேஃப்டியை ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணி ஒர்க் ஃபோர்ஸ்ல அவங்களை ஈடுபடுத்தி அது மூலமா நமக்கு அந்த எக்கனாமிக் க்ரோத் கிடைக்கிறதுக்காக இந்த டிஎன் சேஃப் ப்ராஜெக்ட் இதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 5 year ப்ராஜெக்டா தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க வித் வேர்ல்டு பேங்க் அசிஸ்டன்ஸோட. இந்த 5 year வந்து 2024 to 2029 இந்த பீரியடுக்கு தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வேர்ல்டு பேங்க்குமே $150 million லோன் வந்து இதுக்கு அலோகேட் பண்ணிருப்பாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். இன்கரெக்ட் பார்த்தா நான் 31 வந்து ஆக்சுவலா இல்ல கொஸ்டின்ல என்ன இருக்கணும்னா சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும்.
கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுன்னு பாக்குறப்பதான் நம்மளுக்கு இந்த 2 and 3 வரும். அதாவது விடியல் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட்ல என்ன தப்பா இருக்குன்னா வெப்சைட் அண்ட் வெப் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வெப் போர்ட்டல்ல வெப்சைட் மொபைல் ஆப் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த விடியலுங்கிற ஆப்ல போய் நம்ம அந்த ஆர்கன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அலோகேஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அதே மாதிரி ஆல் பிரெயின் டெட் பர்சன்ஸ், மூளை சாவுன்னு சொல்லுவாங்க. அந்த மூளைச்சாவு அடைந்தவர்களுக்கு அரசு கௌரவம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. அந்த மூளைச்சாவு அடைந்தவர்களுக்கு வந்து உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அவங்களுக்கு வந்து அரசு மரியாதை தரப்படும்னு சொல்லியிருப்பாங்க. இது கரெக்ட் தான். பெஸ்ட் ஸ்டேட் இன் ஆர்கன் டொனேஷன் ஸ்கீம் அதுல 2023 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பெஸ்ட் ரேங்க் பண்ணிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ 2 and 3 தான் இது கரெக்ட். 32 பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹஸ் அனௌன்ஸ்ட் த லான்ச் ஆஃப் த இதயம் காப்போம் திட்டம் ப்ரோக்ராம் டு பிரிவென்ட் டெத்ஸ் காஸ்ட் பை சடன் கார்டியாக் அரெஸ்ட். இது கரெக்ட் தான். ஸோ இதயம் காப்போம் திட்டம் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காகனா சடனா கார்டியாக் அந்த அரெஸ்ட்னு சொல்லுவோம், கார்டியாக் அரெஸ்ட்னு, ஹார்ட் டேமேஜ் அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ப்ரிவென்டிவ் மெஷர்லன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இதயம் காப்போம் திட்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதான் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல மதுக்கரைங்கிற ஒரு ஏரியால தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க 2023 ஆல் தி அபவ். 33 வந்து கரெக்ட் பார்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ டெங்குங்கிறது வைரல் டிசீஸ் கரெக்ட் தான். இந்த சிக்கன் குனியாவும் வைரல் டிசீஸ் தான். மலேரியா பாராசிட்டிக் டிசீஸ் இதுவும் கரெக்ட் தான். இப்போ ஜப்பனீஸ் சென்சிபிலிட்டிஸ் இது வந்து வைரல் டிசீஸ். 4மே கரெக்ட் தான். ஆக்சுவலா வந்து ஆல் தி அபவ்னு வரும். நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லை, பட் ஆன்சர் ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ஆல் தி அபவ் 4மே கரெக்டான பார்ஸ். 34 கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் இம்ப்ளிமெண்டிங் தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட். இது கரெக்ட் தான். ஸோ நம்மளுக்கு அர்பன் ஏரியாஸ்ல இந்த ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் சுகாதார திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதுக்கு ஃபண்டிங் சப்போர்ட் வந்து ஜிகா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் பண்றாங்க. அதாவது ஏன்னா ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி. இதோட ஃபண்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னா ஜிகா வந்து 85% தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 15% இந்த ஃபண்டிங் ஷேர் இருக்கு. போத் ஆர் கரெக்ட். 35 ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருப்பாங்க. 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது ஆக்சுவலா இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவை சப்போர்ட் பண்றதுக்காகவும் இந்த ஒரு ஸ்கீம் வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக, டிஜிட்டல் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இந்த மிஷன் வருது. டு கிரியேட் அ நேஷனல், அதாவது டிஜிட்டல் ஹெல்த் எக்கோசிஸ்டம் தட் சப்போர்ட்ஸ் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ். இந்த யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் தான் நம்மளுக்கு பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய. ஒன் ஒன்லி இல்ல இன்கரெக்ட் தான் கேட்கறாங்க. ஒன் வந்து இன்கரெக்ட், இயர் தப்பு. 36 ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட். இந்த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸை ஸ்டடி பண்றதுக்காக ஒரு அரௌண்ட் 10,000 பர்சன்ஸ் கிட்ட அந்த ஜீன்ஸை கலெக்ட் பண்ணி அது வந்து ரேண்டமா கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அன்ரிலேட்டட் இந்தியன்ஸ் ஃப்ரம் 85 பாப்புலேஷன் குரூப்ஸ். ஸோ அந்த பாப்புலேஷன் குரூப்பா பிரிச்சிருப்பாங்க, 85 குரூப்ஸா பிரிச்சிருப்பாங்க. அந்த ரீஜனல் வைஸா கேரக்டரிஸ்டிக்ஸ் வைஸா அதுல இருந்து 10,000 பீப்புள் அந்த ஜீன்ஸ் எடுத்து அவங்களோட அந்த ஹிஸ்டரியும் அந்த சுற்றுச்சூழல் அதை பத்தி டிட்டர்மைன் பண்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஜீனோம் டேட்டா எங்க ஸ்டோர் பண்ணிருக்காங்கன்னா இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர்ல ஸ்டோர் பண்ணிருக்காங்க. இந்த இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர் வந்து நம்மளுக்கு ஹரியானால இருக்கு. ஃபரிதாபாத் அப்படிங்கிற பிளேஸ்ல ஹரியானால தான் இருக்கு. இது ஹைதராபாத் கிடையாது. ஒரு இன்கரெக்ட் வந்து செகண்ட் ஸ்டேட். நெக்ஸ்ட் 37 கொஸ்டின். எந்த ஆக்ட் வந்து இதுல அமெண்ட் பண்ணாங்க டு நாமினேட் டிசேபிள் பர்சன்ஸ் டு லோக்கல் பாடிஸ்? இது எதுன்னு பார்த்தோம்னா பஞ்சாயத்து ஆக்டும் அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998 தான் அமெண்ட் பண்ணிருப்பாங்க. ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்ல எந்த அமெண்ட்மெண்ட் வந்திருக்காது. ஸோ அவங்க நாமினேட் பண்ண போற லோக்கல் பாடிஸ்ங்கிறப்ப லோக்கல் பாடிஸ் ரிலேட்டடான ஒரு ஆக்ட் தான் அமெண்ட் பண்ணிருப்பாங்க. 1 and 2. 38 இல்ல தவறான எதுன்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் 3மே கரெக்ட் தான். அது டிஸ்ட்ரிக்ட்ல மேட்ச் இருக்கு. கீழ்நம்படிங்கிறது தருமபுரி இல்ல திருவண்ணாமலை. நம்மளுக்கு ஒவ்வொரு பட்ஜெட்லயுமே ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பத்தி எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எந்த இது நடந்துட்டு இருக்கு, எத்தனாவது ஃபேசஸ் நடந்துட்டு இருக்குங்கிறத கொண்டு அந்த பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. போத் 2024 பட்ஜெட்லயும் ஒரு 8 பிளேஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த 25 பட்ஜெட்லயும் ஒரு 8 பிளேசஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த பிளேசஸ் அதோட ஃபேசஸ் அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. 16 பிளேஸுக்கும் அதோட எத்தனாவது ஃபேஸ் நடந்துட்டு இருக்கு, அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்குங்கிறது. நெக்ஸ்ட் 39
39 ஆகஸ்ட் 23 இஸ் அப்சர்வ்ட் அஸ் நேஷனல் ஸ்பேஸ் டே. கரெக்டா தான். ஏன் நேஷனல் ஸ்பேஸ் டே அன்னைக்கு கொண்டாடுறாங்கன்னா அன்னைக்கு தான் சந்திராயன் 3 சக்சஸ்ஃபுல்லா சவுத் போல் ஆஃப் த மூன்ல போய் லேண்ட் ஆச்சு. ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ. 40 சீஃப் மினிஸ்டர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பும் ஸ்கீம். இதை பத்தி சரியான கூற்றுகளை தேர்வு செய்ய. ஃபர்ஸ்ட், டு ப்ரொடெக்ட் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இது கரெக்ட் தான். செகண்ட், இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். இது ஆக்சுவலா வனத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வரல, இது அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் வேளாண் துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 2024 தான் லான்ச் பண்ணிருப்பாங்க. இயர் கரெக்டா தான் இருக்கு. இந்த மினிஸ்ட்ரி தான் தப்பு. தேர்ட், ஒன் ஆஃப் இட்ஸ் அப்ஜெக்டிவ் இஸ் டு இம்ப்ரூவ் சாயில் ஃபெர்டிலிட்டி அண்ட் ப்ரோமோட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். கரெக்ட் தான். அந்த சாயில் ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவோம், மண் வளம், அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த அப்ஜெக்டிவ் இருக்கு. 1 and 3 தான் கரெக்ட். 41 நான் முதல்வன் ஸ்கீம்ஸ்ல என்னென்ன இதெல்லாம் கவர் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நான் முதல்வன் ஸ்கீம் நம்மளுக்கு பார்த்தோம்னா 1 March 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனுவலா 10 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிஷியரிஸ் தான் டார்கெட். ஸோ இதை டார்கெட் தாண்டியே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி இயர் வந்து மோர் தென் 10 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க ரிப்போர்ட்ல. அது வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஆளுமை வளர்ச்சி, அப்புறம் மொழித்திறன், தொழில்துறை தயார்நிலை, அதிநவீன தொழில்நுட்பங்கள், கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இது எல்லாமே அவங்க கவர் பண்றாங்க. ஆல் தி அபவ். 42 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுல எதுவும் கேட்கறாங்க. அதே நான் முதல்வன். நான் முதல்வன்ல நிறைய ஸ்கீம் சப் ஸ்கீம்ஸா அதில் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல 2 இங்க நம்மளுக்கு என்னன்னா உயர்வுக்கு படியும் கல்லூரி கனவும். இந்த கல்லூரி கனவு ப்ரோக்ராம் தான் கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம். 12th ஸ்டாண்டர்டை பாஸ் பண்ணி எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணிட்டு அடுத்து காலேஜ் போறதுக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பாத்வே, அவங்களுக்கு ஒரு கைடு பண்றது தான் இந்த கல்லூரி கனவு ப்ரோக்ராம். உயர்வுக்கு படிங்கிறது 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் டிராப் அவுட் ஆகாம இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிராப் அவுட் ஆகாம வைக்கிறதுக்காக இந்த உயர்வுக்கு படிங்கிற ஸ்கீம். ஸோ இது 2 இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. நிரல் திருவிழா. இந்த நிரல் திருவிழா நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் நான் முதல்வன் ஸ்கீம் கீழே தான் இந்த நிரல் திருவிழா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. லாஸ்ட் இயருமே நடந்துச்சு 2025லயும். இது எதுக்காகன்னு முக்கியமா பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸோட இன்னோவேஷன், அவங்களோட கிரியேட்டிவிட்டியும் ஆண்டர்பிரனல் திங்கிங். ஸோ ஆண்டர்பிரனர்ஷிப் திங்கிங்கை வெளிக்கொணர வைக்கிறதுக்காக தான் இந்த நிரல் திருவிழா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் பத்தி உள்ள ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன்ஸ். அதில் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், டு கெட் இமீடியட் சிவில் ரெமிடிஸ் வித்தின் 90 days, ஆக்சுவலாக 60 days சொல்லியிருப்பாங்க ஆக்ட்ல. செகண்ட், மல்டிபிள் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஒரே வழக்கில் பல தீர்ப்புகளும் பெறலாம். இது கரெக்ட் தான். இந்த சட்டத்தின் கீழ் உள்ள குற்றங்கள் காக்னிசபிள், நான் பெயிலபிள், அதாவது அறியக்கூடியவை மற்றும் பிணையம் இல்லாதவை. இதுவும் கரெக்ட் தான். 2 and 3 கரெக்ட். 45 ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். இது வந்து நமக்கு 2024ல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்ல அதில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் அந்த உயர்கல்வி உதவி திட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். புதுமை பெண் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தமிழ் புதுவன் கொடுக்குறாங்க ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மந்த்லி 1000. அதை வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. 46 இது வந்து ஊட்டச்சத்தை உறுதி செய் ஸ்கீம். இது வந்து phase 1 வந்து நம்மளுக்கு 2022ல நீல்கிரிஸ்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட phase 2 வந்து அரியலூர்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட முக்கியமான எய்ம் என்னன்னா அந்த 6 months ஆஃப் ஏஜுக்குள்ள உள்ள அந்த ஸ்மால் நரிஸ்ட் சில்ட்ரனோட மதர்ஸ்க்கும் அந்த சில்ட்ரன்ஸ்க்கும் நியூட்ரிஷன் கிட்ஸ் கொடுக்கணும். அதுதான் இதோட பிரைமரி எய்ம். அவங்களோட ஊட்டச்சத்தை வந்து குறைய விடாம கரெக்டான லெவல்ல பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். 2 only கரெக்ட். இது ஆக்சுவலா செங்கல்பட்டு இது தப்பு. 47 கரெக்ட் பாஸ் எதுவும் கேட்குறாங்க. ஆன்டி சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் June 12 கரெக்ட் தான். இது மாதிரி எல்டர்ஸ் அபியூஸ் அவேர்னஸ் டே June 15 கரெக்ட் தான். டவுரி ப்ரொஹிபிஷன் டே வந்து November 25 இல்ல November 26. 1 and 2. 48 இப்போ இந்த XDG கோல்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. இதுல மேத்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 to 1 4 தான். நம்மளுக்கு அந்த 17 கோல்ஸ் அது அப்படியே நம்ம வந்து என்னென்ன கோல்ஸோ அந்த கோல்ஸ்க்கு ரிலேட்டடா உள்ள டாபிக் வந்து படிச்சிருக்கோம். 49 கரெக்ட் பாஸ். கனவாசிரிய ஸ்கீம்
இது கரெக்ட். இன்டர்நேஷனல் எஜுகேஷன் டூர், பெஸ்ட் டீச்சர்ஸ் வந்து அந்த இன்டர்நேஷனல் எஜுகேஷன் இன்டர்நேஷனல் டூர் கூட்டிட்டு போறது கரெக்ட் தான். அறிஞர் அண்ணா அவார்டு வந்து பிரைமரி அப்புறம் மிடில் ஸ்கூல்ஸ்ல உள்ள ஹெட் மாஸ்டர்ஸ்க்கு சிறந்த ஆளுமைக்காக கொடுக்கறது அந்த அறிஞர் அண்ணா அவார்டு. பேராசிரியர் அன்பழகன் அவார்டு வந்து நம்மளுக்கு பெஸ்ட் ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்குறாங்க, காலேஜஸ் இல்ல, பெஸ்ட் ஸ்கூல்ஸுக்கு. 1 and 2 is correct. 50. Digital education platform Anarkeni was launched in July 2023 to provide high quality digital content. ஸோ எந்தெந்த லாங்குவேஜ்ல கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க மணற்கேணி. இது வந்து நம்மளுக்கு போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்திலுமே நம்மளுக்கு இது கொடுக்குறாங்க. இது டோட்டலா அந்த ஆன்லைன் கிளாஸஸ் அதை தான் ஃபீச்சர் பண்ணும். ரெக்கார்டட் வீடியோஸ் இது எல்லாமே நம்மளுக்கு அதில் கவர் பண்ணிருக்காங்க. அடுத்து 51. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யூத் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், யூத் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் கிளினிக் அண்ட் லேண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் implemented by TATCO have been renamed as. ஸோ இந்த எல்லா ப்ரோக்ராமையும் TATCO தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இது தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1974ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் ஒரே இதாக பண்ணி ரீநேம் என்ன பண்ணிருக்காங்கன்னா சிஎம் அரைஸ் அப்படின்னு. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா சீஃப் மினிஸ்டர் ஆதிதிராவிடர் அண்ட் ட்ரைபல் socio-economic development scheme. இந்த 24-25ல தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க to uplift the marginalized communities. அடுத்து 52. தமிழ்நாடு aims to be India's renewable energy leader by 2030. ஆக்சுவலாக நம்மளுக்கு பாலிசி ஆஃபீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து நம்ம கரெக்டா ரெனியூபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இந்தியாவில் வந்து 3rd ரேங்க்ல இருக்கும். விண்டில் வந்து 2nd, சோலார்ல 4th ரேங்க் இருக்கும். ஸோ நம்ம ஓவராலா ரெனியூபிள் எனர்ஜியில நம்ம வந்து இந்தியாவிலே ஒரு லீடர் அந்த லெவலுக்கு வரணும், அது வந்து 2030க்குள்ள நம்ம அட்டைன் பண்ணணும் அப்படின்னு தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. 53. தமிழ்நாட்டுல தெர்மல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல இருக்கு. எண்ணூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ப்ராஜெக்ட், உடாங்குடி தெர்மல் பவர் ப்ராஜெக்ட், அப்பர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட். இந்த 3 இடத்துல தான் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 4th ஆப்ஷன்ல இருக்கிற வழுதூர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் இருக்கு. இது ஆக்சுவலா வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இங்க தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணல. ஸோ 1, 2, 3. இது ஆக்சுவலா கேஸ் டர்பைன் பவர் ப்ராஜெக்ட் இந்த வழுதூர்ல இருக்கிறது. 54. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துதான். விண்டில் வந்து 2nd, சோலார்ல வந்து 4th பொசிஷன்ல இருக்கும். ஸோ போத் ஆர் கரெக்ட். இன்கரெக்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்டிக்விட்டி ஆஃப் வீவிங் வாஸ் டெபிக்டட் தொல்காப்பியம். நெசவின் பழமை தொல்காப்பியத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இது கரெக்ட் தான். ஃபைண்டிங்ஸ் இன் புறநானூறு நற்றிணை ரெப்ரசன்ஸ் உமன் லார்ஜ்லி பிராக்டிஸ்ட் வீவிங். இதுவும் கரெக்ட் தான். அடுத்து த எக்ஸ்கவேஷன் ஆஃப் டையிங் வேக்ஸ் அட் கீழடி, கொடுமணல், உறையூர், அரிக்கமேடு அந்த நிறமேற்று கோள்களங்களின் அகலாராய்ச்சி நெசவில் நமது செழுமையான பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்திற்கு சாட்சியாக உள்ளது. இது கரெக்ட் தான். ஸோ நன். அடுத்து 56. The government of Tamil Nadu has announced to establish Dr. கலைஞர் கருணாநிதி சென்டினரி மெமோரியல் ஹேண்ட்லூம் சில்க் பார்க் அட் ஆரணிலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரணிங்கிற அந்த ஒரு பிளேஸ்ல தான் மெமோரியல் சில்க் பார்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 57. The government has announced to set up a handloom and handicraft museum at மகாபலிபுரம். இதுவே நமக்கு பட்ஜெட்ல தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நேஷனல் ஹேண்ட்லூம் டே வந்து எவ்ரி இயர் 7th ஆகஸ்ட் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நேஷனல் ஹேண்ட்லூம் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது எதுக்காகனா அந்த பெங்கால் பார்ட்டிஷன் டைம்ல ஹேண்ட்லூம் அதை வச்சுதான் வந்து இந்த இண்டிஜினியஸ் அந்த சுதேசி அதை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை ஹானர் பண்றதுக்காக தான்
இது வந்து வந்திருக்கும். 1905 சுதேசி மூவ்மெண்ட்டுக்கும் இதுக்கும் அந்த லிங்க் பண்ணி தான் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 2015 தான் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 7th ஆகஸ்ட் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் கோஆபரேட்டிவ் ஸ்பின்னிங் மில்ஸ். இது எங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்குங்கிறாங்க. இந்த தேனி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி இங்கதான் வந்து நம்மளுக்கு கோஆபரேட்டிவ் ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்கு. சேலம்ல கிடையாது. புதுக்கோட்டையில இருக்கு. டோட்டலா 5 இருக்கு. ஆக்சுவலா 5th பிளேஸ் வந்து நமக்கு புதுக்கோட்டை. அடுத்து மக்களை தேடி மருத்துவமோட சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். இது வந்து ஏழைகளுக்கு சாதகமான சேவையாக உள்ளது. பெண்கள், கிராமப்புறங்கள் மற்றும் எஸ்சி வகுப்பினர் போன்ற மிகவும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்கள் சென்றடைகிறது. இது கரெக்ட் தான். ஸோ மெயின் ப்ரியாரிட்டிஸா வந்து இந்த வல்னரபிள் குரூப்ஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் அச்சீவிங் யூனிவர்சல் ஹெல்த் கேர். இதுவும் கரெக்ட் தான். ஸோ போத். 61. The lives of 3.5 crore people are determined by the 64 pages in this budget. We have poured our heart and soul into the budget. It contains the aspirations and dreams of the people who elected us. இது ஆக்சுவலா வந்து இப்ப நம்மளுக்கு அந்த 24-25 பட்ஜெட்ல வந்து நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த கோட் அப்படியே படிச்சிருப்பாரு. இது என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கோட் வந்து ஆக்சுவலா பேரறிஞர் அண்ணா வந்து அந்த 1968 அப்ப வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்த டைம்ல இவரே தான் ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருந்தாரு. அப்ப வந்து அவர் படிச்ச அந்த கோட்டை அப்படியே இப்ப வந்து கரெக்டா உள்ள ஃபினான்ஸ் மினிஸ்டரும் கோட் பண்ணி படிச்சு காமிச்சிருப்பாங்க. சோ இந்த கோட்டை சொன்ன பர்சன் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள். 62. அகரம் மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் மதுரை. இதுமே நமக்கு பாலிசி நோட்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் காவேரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. இது வந்து நமக்கு பாடியவர் வந்து பாரதியார் அவர்கள். இதுதான் நமக்கு வாட்டர் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட், இந்த நீர்வளத்துறை அந்த பாலிசி, அந்த டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ண பாலிசி நோட்ஸ்ல இந்த பாரதியார் இருக்கிறத ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. 64. அரசு கண்காணிப்பு இல்லங்கள், சிறப்பு இல்லங்கள் மற்றும் பாதுகாப்பு இடங்களின் திறமையான செயல்பாடு மற்றும் நிர்வாகத்திற்கு விரிவான பரிந்துரைகளை வழங்க அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் அந்த கவர்மெண்ட் அப்சர்வேஷன்ஸ் ஹோம்ஸையும் ஸ்பெஷல் ஹோம்ஸை கண்காணிக்கிறதுக்கும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கும் சஜஷன் கொடுக்க சொல்றதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டியோட ஹெட் வந்து திரு ஜஸ்டிஸ் கே சந்திர அவர்கள். இவருக்கே இன்னொரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அந்த காஸ்ட் மார்க்ஸ் இன் ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில அந்த ஜாதி ரீதியான அந்த வேறுபாடை களையணும், அதை வந்து பேன் பண்ணணும் அந்த கேஸ்ட் மார்க்ஸ் எல்லாம். அவங்க நிறைய வந்து அந்த நிறைய ரிலேட்டடான அந்த கேஸ்ட் மார்க்ஸ் சொல்லுவாங்க, அதை இண்டிகேட் பண்ற விதமா ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டுட்டு வரத அவங்க பேன் பண்ணிட்டு வரத பேன் பண்ணணும், அதை ரிலேட் பண்ணி ஸ்டடி பண்றதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அதோட ஹெட்டுமே நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கே சந்திர அவர்கள் தான். 65. தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி 2025ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் வந்து ஜஸ்டிஸ் டி முருகேசன் அவர்கள் தான். இவர் அடங்கிய குழு தான் வந்து அந்த டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 3 லாங்குவேஜ் ரெக்கமெண்டேஷன் வந்து வேணாம், நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்போதும் ஃபாலோ பண்ற 2 லாங்குவேஜ் தான் ஃபாலோ பண்ணணும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கிளாஸ் 11க்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆல் தி அபோவ். 66. தமிழ் புதவன் ஸ்கீம் பத்தி கேட்குறாங்க. இது லான்ச் பண்ணது 2024ல ஃபார் பாய்ஸ்க்கு. எப்படி வந்து புதுமை பெண் வந்து கேர்ள்ஸுக்கு கொடுக்குறாங்களோ மந்த்லி 1000 rupees அந்த காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு, இது வந்து பாய்ஸ்க்கு கொடுக்குறதுக்கான ஸ்கீம் டூ ஒன்லி. 67. With the lofty goal of making Tamil Nadu as the sports capital of India and to ensure that sports talent from Tamil Nadu succeed in Olympics, Olympic academies will be established in. ஸோ ஒலிம்பிக் அகாடமிஸ் வந்து எங்கெங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க பட்ஜெட்ல. அது எங்கெங்கன்னு பார்த்தோம்னா சென்னை, மதுரை, திருச்சி, நீலகிரிஸ் இந்த 4 பிளேஸ்ல தான் ஒலிம்பிக் அகாடமிஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. 1, 2, 3, 5 கோயம்புத்தூர் சொல்லியிருக்க மாட்டாங்க. வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற ஒன்று வந்து ஒலிம்பிக் லெவல்ல அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமியை வந்து ராமநாதபுரம்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. 68.
2025-26 பட்ஜெட் மதிப்பீட்டுகளின்படி மாநிலத்தின் சொந்த வரி வருவாய்க்கு பங்களிப்பில் குறைந்து செல்லும் வரிசையில் பின்வருவனவற்றை ஏற்பாடு செய்யும். ஸோ நமக்கு ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவன்யூ வருதுல, சொந்த வரி வருவாய், அதுல வந்து அதிகமா யாரு கான்ட்ரிபியூட் பண்றா அந்த வரிசையில கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கமர்ஷியல் டாக்ஸ், இது மூலியமா அதிக வருவாய் வருது. அதுக்கு அடுத்து வந்து குத்தகை மற்றும் பதிவு, ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், அடுத்து மோட்டார் வெஹிக்கல் டாக்ஸும், அடுத்துதான் ஸ்டேட் எக்ஸைஸ், மாநில உற்பத்தி வரி. 1 to 4 3. ஜிஐ டாக்ஸ் தமிழ்நாட்டுல இப்ப கரண்டா வந்து 74 இருக்கு. டிசம்பர் 2025ல இன்னும் ஒரு 5 ப்ராடக்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்து 69 இருக்கு, இருந்துச்சு 69. இப்ப நம்மளுக்கு பார்த்தோம்னா 74ன்னு வந்துருச்சு. அதிகமா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு கேக்குறாங்க. அதிகமா இருக்குது தஞ்சாவூர்ல, டோட்டலா 11 இருக்கு. 70. Which of the following awardees are eligible for receiving a house under the Dream House Scheme? கனவு இல்லம் ஸ்கீம்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க தமிழ் எழுத்தாளர்களுக்காக, அந்த லிட்ரேச்சர் பர்சன்ஸ்க்காக. இதுல வந்து யார் யாருக்குன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்குறவங்களுக்கு, ஞானபீடம் அவார்டு வாங்குறவங்களுக்கும், தொல்காப்பியர் அவார்டு மற்றும் கலைஞர் எம் கருணாநிதி கிளாசிக்கல் தமிழ் அவார்டு, இவங்களுக்கு இந்த 4 பேருக்குமே கொடுக்கும்னு சொல்லியிருப்பாங்க. பாரத ரத்னா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது இல்லாம இன்னொன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நோபல் பிரைஸ் தமிழ் இலக்கியத்துக்காக வாங்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த கனவேலம் ஸ்கில்ல வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1 2 3 4. 71. இந்த சாங்சுரிஸ் கொடுத்து அதோட டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்ல கரெக்டா எதை கழுவேலி பேர்ட் சென்ச்சுரி வந்து விழுப்புரம், இது கரெக்டா தான் மேட்ச் ஆயிருக்கு. இந்த நஞ்சராயன் பேர்ட் சென்ச்சுரி வந்து எங்க கொடுத்துருக்காங்கன்னா கடலூர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அது கடலூர்ல, அது வந்து நமக்கு திருப்பூர்ல இருக்கு. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த நஞ்சராயன் பேர்ட் சென்ச்சுரி இருக்கு. சக்கரக்கோட்டை தீர்த்தங்கள் 2 ராமநாதபுரம் இருக்கு. 1 3 4. 72. தமிழ் பேசி ஆப் அதோட பிரைமரி பர்பஸ் எதுக்குன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு வரும் தமிழ் அல்லாதவர்களுக்கு பழமொழி அகராதியுடன் உதவுவது. நான் தமிழ் ஸ்பீக்கர்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்காக ஒரு மல்டிலிங்குவல் டிக்ஷனரியா இந்த தமிழ் பேசி ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. 73. சுவிதா போர்ட்டல் எலெக்ஷன் கமிஷன் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட எய்ம் என்னன்னு பார்த்தோம்னா, எலெக்ஷன்ல வந்து டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை இருக்கணுங்கிறதுக்காக இந்த சுவிதா போர்ட்டல். 74. பெரும்பாலை ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சைட். ஸோ இது வந்து எப்படி சிவகலை எக்ஸ்கவேஷன் பண்றாங்களோ அதே மாதிரி தான் இந்த பெரும்பாலை, அதுவுமே வந்து நம்மளுக்கு தனியா எக்ஸ்கவேஷன் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் இதை வந்து முன்னெடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பெரும்பாலை ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சைட் இஸ் லொகேட்டட் இன் ஈரோடுன்னு கொடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலா ஈரோடு இல்ல, இது வந்து தர்மபுரி. இட் இஸ் லொகேட்டட் இன் த பேங்க்ஸ் ஆஃப் பவானி ரிவர். இதுவும் தவிர இது ஆக்சுவலா பவானி ரிவர் இல்ல, நாகவதி ரிவர்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் 2 தப்பு. தேர்ட், கொங்கு மண்டல சதகம் பை கார்மேக கவிராய ரெஃபர் டு பெரும்பாளையஸ் நார்த்தன் பவுண்டரி ஆஃப் கொங்கு ரீஜன். இது கரெக்ட் தான். கார்மேக கவிராயர்கள் கொங்கு மண்டல சதகத்துல பெரும்பாளைய வந்து கொங்கு ரீஜன், அந்த கொங்கு பகுதியின் வடக்கு எல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல ஆக்சுவலா 3 மட்டும் தான் கரெக்ட். அடுத்து 75. The National Tuberculosis Elimination Program aims to eliminate TB in India by the year 2013 கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா தப்பு. 2025ல எலிமினேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இது கீழே அந்த 4 பில்லர் சொல்லியிருப்பாங்க, டிடெக்ட், ட்ரீட், பிரிவென்ட், பில்டு. அதுமாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே டிபி ஃப்ரீ தமிழ்நாடு, காசநோய் இறப்பில்லா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி 2025 இதை வந்து எராடிகேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. 2 only கரெக்ட். 76. மொழி தியாகிகள் நாளாக நம்ம தமிழ்நாட்டில் என்னைக்கு அனுசரிக்கிறோம், ஜனவரி 25 தான். இது வந்து the day is commemorated in memory of those who sacrificed their lives while opposing the imposition of Hindi by central government in 1965. 1965 பீரியட்ல யூனியன் கவர்மெண்ட் வந்து அந்த ஹிந்தியை வந்து கம்பல்சரின்னு பண்ணி ஆக்ட் கொண்டு வர்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அப்போஸ் பண்ணி அப்ப நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு அந்த கலவரங்களையும் அந்த போராட்டங்களையும். அதை வந்து நம்ம இப்ப நினைவு கூறும் வகமா தான்
ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25 வந்து லாங்குவேஜ் மார்டின்ஸ் டேன்னு கொண்டாடும். 77 தகைசால் தமிழர் அவார்டு. இந்த தகைசால் தமிழர் அவார்டு வந்து நம்மளுக்கு தமிழ் சமூகத்துக்கும் தமிழுக்கும் அவங்களோட வாழ்க்கையில அவங்க பண்ற அந்த கான்ட்ரிபியூஷனுக்காக கொடுக்கறது தான் இந்த தகைசால் தமிழர் அவார்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு வந்து 2021 இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 10 lakh கேஷ் பிரைஸ் இதுல கொடுக்குறாங்க. 10 lakh கேஷ் பிரைஸ் கொடுக்குறாங்க. ஒரு சைட்டேஷன் 2021ல சங்கரையா அவர் தான் இருப்பாரு. 2022ல ஆர் நல்லக்கன் அவர்களும், 23ல வீரமணி அவர்களும், 24ல குமரி ஆனந்தன் அவர்களும். இப்ப லாஸ்ட் இயர் 2025க்கு திரு காதர் முஹிதீன் அவர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 78 வேர்களை தேடி திட்டம். வேர்களை தேடி திட்டமோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, டு ரீகனெக்ட் தமிழ் யூத் லிவிங் அப்ராட் வித் தமிழ் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர். வெளிநாட்டில் வாழும் தமிழ் இளைஞர்களை வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட மீண்டும் இணைக்கிறதுக்காக இந்த வேர்களை தேடி திட்டம். இல்ல ஆனுவலா வந்து அந்த 200 யூத்ஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதா இந்த திட்டத்துல சொல்லியிருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர்ஸ் நியூ 15 ப்ரோக்ராம். இதுல வந்து எது பார்ட் இல்லைன்னு கேட்கறாங்க. நாட் அ பார்ட் ஆஃப். மொத்தம் இதுல 15 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மாடர்னைசிங் மதர்சா எஜுகேஷன், ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுன்னு சொல்லியிருப்பாங்க. கிரேட்டர் ரிசோர்சஸ் ஃபார் டீச்சிங் அரபிக், இது வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த உருது அதுதான் பத்தி பேசியிருப்பாங்களே தவிர அரபிக் பத்தி அவங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ சி தான் இதுக்கான ஆன்சர். 80 எந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ல சார்கோஃபேகஸ் ஒரு கல் சவப்பெட்டி முதல் முறையாக அறிவியல் பூர்வமாக காலவரை செய்யப்பட்டு கார்பன் பகுப்பாய்வின் மூலம் 1692ஆம் ஆண்டு கிமு 1692 கண்டறியப்பட்டதுங்கிறாங்க. கீழ்நமண்டி திருவண்ணாமலையில் இருக்கிற பிளேஸ்ல தான் அந்த கல் சவப்பெட்டியை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் வந்து சயின்டிபிக்கலா டேட்டிங் பண்ணி அது வந்து 1692 BC அதுக்கு முன்னாடி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. 81 இல்ல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுன்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கனவு ஆசிரியர் அவார்ட் given to teachers based on subject knowledge, teaching techniques and students development activities. இது கரெக்ட் தான். அடுத்து அறிஞர் அண்ணா லீடர்ஷிப் அவார்ட். ஆக்சுவலா ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு இல்ல, ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ்க்கு. ஃபார் பிரைமரி மிடில் ஸ்கூல்ஸ் அண்ட் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ்க்கு தான் இந்த அறிஞர் அண்ணா லீடர்ஷிப் அவார்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பேராசிரியர் அன்பழகன் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஸ்கூல் given to பிரைவேட் ஸ்கூல்ஸ் இல்ல, ஆக்சுவலா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல் பெர்ஃபார்ம் பண்ற பெஸ்ட்டுக்கு இந்த அன்பழகன் அவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ 1 only கரெக்ட். 82 G4. ஸோ இந்த குரூப் ஆஃப் 4 குவாட்னு சொல்றாங்க. அதுல என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியா, பிரேசில், ஜப்பான் அண்ட் ஜெர்மனி. 4 முதல் உயர்வுக்கு படி இந்த என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். 84 கூற்று காரணம். ஃபர்ஸ்ட் அசெஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் தமிழ்நாடு 1 ரெசிடென்ஷியல் கவர்மெண்ட் ஸ்கூல் மாடல் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் 9 to 12. இது கரெக்ட் தான். அந்த ஒரு மாடல் பள்ளி அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரீசன், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் மாடல் ஸ்கூல்ஸ் ஆர் செலக்டட் பேஸ்ட் ஆன் தேர் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் என்ஷூரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவும் கரெக்ட் தான். ஸோ இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. இது ஏன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ரீசன் சொல்லல. ஸோ ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். தமிழ்நாடு சோசியல் ஜஸ்டிஸ் டே அப்சர்வ் பண்றதுக்கான கரெக்டான ரீசன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிரைமரியா வந்து அந்த சமூக நீதி அதுதான் வந்து முக்கிய கொள்கை அப்படின்னு சொல்லி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சோசியல் ஜஸ்டிஸ் ரிலேட்டடா நம்மளுக்கு வர எல்லாமே பார்க்கணும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் டே வந்து செப்டம்பர் 17 செலிப்ரேட் பண்ணணும் எவ்ரி இயர். இது ஏன்னா திரு ஈவிஆர் பெரியார் அவர்கள் பிறந்த நாளை ஒட்டி அதான் வந்து இங்க நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் டேன்னு ரொம்ப ஹானர் பண்றோம். பி 86 பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா. இதுல வந்து அண்டர் த ஸ்கீம் வில்லேஜஸ் வித் மோர் தென் 50% ஆதி திராவிடர் பாப்புலேஷன் ஆர் செலக்டட். இது வந்து ஆக்சுவலா 50% இல்ல 40% ஆதி திராவிடர் பாப்புலேஷன் மோர் இருந்தாலே அந்த வில்லேஜ் வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் வந்து அவங்களோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி அவங்களை இன்டகிரேட் பண்ணும் அந்த வில்லேஜஸ்ல அப்படிங்கிறது தான். 2 only.
அயோத்திதாசர் பண்டிதர் ஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம். இது வந்து 2023 2024 லான்ச் பண்ணியிருப்பாங்க. 1000 crores ஃபுல்லா அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 5 இயர்ஸ்க்கு இந்த ஸ்கீம் சொல்லியிருப்பாங்க. 4 இயர்ஸ் இல்ல 5 இயர்ஸ்க்கு. To improve basic facilities, roads, street lights, drinking water in rural areas only இருக்கு. இது ஆக்சுவலா ரூரல் அண்ட் அர்பன் போத். ரெண்டுமே தப்பு. 88 தொல்குடியினர் வேளாண்மை திட்டம் 5 நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கும். இது என்னைக்கு பார்த்தோம்னா 6 மார்ச் 2024 அன்னைக்கு நடந்திருக்கும். இதுல வந்து இந்த ட்ரைபல் பீப்புள், அந்த பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் பீப்புள் ப்ரிப்பேர் பண்ண ப்ராடக்ட்ஸ், ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸை வந்து அந்த பிளேஸ்ல வந்து சேல் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை இதுல வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. 89 பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஸ் கிராம் யோஜனா. இது யாருக்குன்னு பார்த்தோம்னா ட்ரைபல் பீப்புளுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான். டு மீட் த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்ஸ். இது கரெக்ட் தான். அதே மாதிரி வில்லேஜஸ் வித் 50% ஆர் மோர் ட்ரைபல் பாப்புலேஷன் ஆர் அ ட்ரைபல் பாப்புலேஷன் ஆஃப் மோர் தென் 500 பீப்புள். ரெண்டு கண்டிஷன்ல எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோ அங்க வந்து 5 இயர்ஸ்க்கு இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ போத். 90 ட்ரைபல் ரிசர்ச் சென்டரோட ஆக்டிவிட்டிஸ். ஸோ இந்த ட்ரைபல் ரிசர்ச் சென்டர் வந்து நமக்கு நீல்கிரிஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து பழங்குடியினர் சமூகங்களின் வாழ்க்கை மற்றும் கலாச்சாரம் குறித்த ஆய்வு கட்டுரைகளை வெளியிடுது. கரெக்ட் தான். சரி, பழங்குடி மொழிகளை ஆராய்ந்து நம்பிக்கை ஊட்ட அவற்றை கற்பித்தல். கரெக்ட் தான். தேர்டு, அவங்களோட பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் காட்சிப்படுத்தவும் அருங்காட்சியகத்தை நிறுவது. இதுவும் கரெக்ட் தான். இந்த ஒரு மியூசியம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஆல் தி அபோவ். மேட்ச் தி ஃபாலோயிங். தமிழ்நாட்டுல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எந்தெந்த மினரல்ஸ் கிடைக்குது, கனிம வளங்கள் கிடைக்குதுன்னு சொல்லி இதுல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிராஃபைட். கிராஃபைட் நம்மளுக்கு பார்த்தோம்னா சிவகங்கையிலும், வெர்மிகுலைட் வந்து திருப்பத்தூர்ல, பாக்சைட் வந்து சேலம் அண்ட் திருச்சியிலுமே இது வந்து நம்மளுக்கு கிடைக்குது. மாலிப்டனம் நம்மளுக்கு வந்து தருமபுரி. 2 3 4 1. 92 ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனை பத்தி கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு வந்து 2015 லான்ச் பண்ணிருப்பாங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்விரான்மெண்ட், இதுதான் மெயின் அவங்களோட அப்ஜெக்டிவ். சஸ்டைனபிளா நிலையான அந்த டெவலப்மெண்டா இருக்கணும். என்விரான்மெண்ட் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, கண்டினியூஸ் க்ரோத், அப்புறம் அங்க இருக்கிற அந்த குவாலிட்டி லைஃப் அதை என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் சொல்லியிருப்பாங்க. 93 அம்ருத் 2.0. இந்த அம்ருத் வந்து நம்மளுக்கு எதுக்குன்னு பார்த்தோம்னா அர்பன் ஏரியாஸை இன்னும் வந்து விரிவுபடுத்துறதுக்கு, அர்பன் ஏரியாஸ் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த அம்ருத் 2.0 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது நம்மளுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து அட்டல் மிஷன் ஃபார் ரீஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது நம்மளுக்கு அக்டோபர் 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க செகண்ட் ஃபேஸை. அம்ருத் 2.0 வந்து அக்டோபர் 2021 லான்ச் பண்ணி 2026 வரைக்கும் இருக்கும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் காம்பனன்ஸ் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம்னா அண்டர்கோன் சிவரேஜ் செப்டேஜ் மேனேஜ்மெண்ட், கழிவு நீர் மற்றும் அந்த செப்டேஜ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் 3ஆம் நிலை சுத்திகரிப்பு மூலம் பயன்படுத்தப்பட்ட நீரை மறுபயன்படு, ரீயூசிங் த வாட்டர், யூஸ் பண்ண வாட்டரை ரீயூஸ் பண்றது, அப்புறம் வாட்டர் பாடிஸ் நீர்நிலைகளை பராமரிக்கிறது, பசுமை பூங்காக்களை மேம்படுத்துறது, எலக்ட்ரிசிட்டி சப்ளை டு ஆல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது கிடையாது, ஆக்சுவலா வாட்டர் சப்ளை தான் கொடுக்கணும்னு சொல்லி அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. 2 3 4 5. 94 Swachh Bharat Mission 2.0 was launched with a vision to convert all the cities garbage free. ஸோ இந்த ஸ்வச் பாரத் மிஷன் வந்து 2014 ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது 2019 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சு. இந்த ஓடிஎஃப் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றது எல்லா வில்லேஜஸ் அட்டன் பண்ணிட்டாங்க, ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ஸ்டேட்டஸை. அதோட செகண்ட் வெர்ஷன் வந்து நம்மளுக்கு 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அனைத்து நகரங்களையும் குப்பை இல்லாத நகரமாக 2026 மாற்றப்படணும்னு சொல்லி இந்த மிஷன்ல சொல்லியிருப்பாங்க. 95th வந்து ஜெர்மன் டெவலப்மெண்ட் பேங்க் KfW அசிஸ்டட் சஸ்டைனபிள் முனிசிபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங் தமிழ்நாடு. இந்த ப்ராஜெக்டை நம்மளுக்கு அசிஸ்ட் பண்றது வந்து ஜெர்மன் டெவலப்மெண்ட் பேங்க் தான். அது மாதிரி தமிழ்நாடு கிளைமேட் ரெசிலியன்ட் அர்பன் டெவலப்மெண்ட், காலநிலை எதிர்ப்பு நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் அசிஸ்ட் பண்றது நம்மளுக்கு வேர்ல்டு பேங்க்.
நம்ம நிறைய அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், அந்த ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கவர்மெண்ட்க்கு வந்து ஃபண்டிங் கிடைச்சு அது மூலியமா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்கீம்ஸுக்கு எந்தெந்த ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. போத் 96 15 ஃபினான்ஸ் கமிஷன் படி மில்லியன் பிளஸ் சிட்டிஸா எதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து மில்லியன் பிளஸ் சிட்டிஸ், நான் மில்லியன் பிளஸ் சிட்டிஸ் ரெண்டு வகையா பிரிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில். அந்த முனிசிபல் கார்பரேஷன்ஸை தான் மேஜரா வச்சு பிரிச்சிருப்பாங்க. இன்னொரு 4மே தான் மில்லியன் பிளஸ் சிட்டிஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 4 சொல்லியிருப்பாங்க. அது வந்து என்னென்ன பார்த்தோம்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், கோயம்புத்தூர் கார்பரேஷன், மதுரை, அப்புறம் திருச்சி. ஸோ ஆல் தி அபோவ். 97 கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், அதோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட், எய்ம் ஆஃப் திஸ் ஸ்கீம் இஸ் டு கிரியேட் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இன் டவுன் பஞ்சாயத்து. கரெக்ட் தான். செகண்ட், பஸ் ஸ்டாண்ட்ஸ், மார்க்கெட்ஸ், அதே மாதிரி நாலேஜ் சென்டர்ஸை கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு மூலதன சொத்துன்னு சொல்லுவோம், கேபிட்டல். இது வந்து பஸ் ஸ்டாண்டுங்கிறது அந்த காலகாலத்துக்கும் கண்டினியூஸா வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்ஸும் அது மூலயமா ரிப்பீட்டட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். ஸோ எல்லாமே கேபிட்டல் அசஸ்ன்னு சொல்றது. இதுதான் அந்த கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம்ல சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி எவ்ரி இயரும் 500 crore அலோகேஷன் தான் இதுல பட்ஜெட் அலோகேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல் தி அபோவ். 98 தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் 2025-2026 பத்தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்கறாங்க. நம்மளுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ங்கிறது 2021ல இருந்து செப்பரேட்டா தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே பட்ஜெட்டா தான் இருக்கும். 2021ல இருந்து தான் பினான்சியல் பட்ஜெட் தனியாகவும் பொது பட்ஜெட் தனியாகவும் அக்ரிகல்ச்சருக்கு தனி பட்ஜெட்டும் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த லாஸ்ட் பினான்சியல் இயர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபார்மர் சர்வீஸ் சென்டர், அதாவது முதலமைச்சர் விவசாயிகள் சேவை மையங்கள் நிறுவப்படும். இது மொத்தம் 100 இல்ல 1000 சொல்லியிருப்பாங்க. 1000 சீஃப் மினிஸ்டர் ஃபார்மர் சர்வீஸ் சென்டர் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம், அந்த ஹில் ஃபார்மர் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். தேர்ட், டு அச்சீவ் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் எடிபிள் ஆயில் ப்ரொடக்ஷன், ஆயில் சீட்ஸ் மிஷன் வில் பி இம்ப்ளிமெண்டட். இது கரெக்ட் தான். இப்போ வந்து நம்ம ஆயில் சீட்ஸ்ல ப்ரொடக்டிவிட்டியில ஃபர்ஸ்ட்ல இருக்கும் அந்த அக்ரிகல்ச்சர் கிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்ல. ஸோ அதை இன்னுமே நம்ம அதிக அளவுக்கு கொண்டு போகணும், எக்ஸ்போர்ட்ஸ்ல இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் சொல்லியிருப்பாங்க. 213 99 ஜன் விகாஸ் காரியக்ரம் இம்ப்ரூவ் சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் த மைனாரிட்டிஸ் கம்யூனிட்டிஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து மைனாரிட்டிஸ்க்காக லான்ச் பண்ண யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம் பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ரம். 100 இந்த ஃபினான்ஸ் கமிஷன் 6th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 6th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் தான் போயிட்டு இருக்கு. அது வந்து இந்த 22, 23, 27, 28 வரைக்கும் வெரி இவங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் ரெவன்யூல 10% வந்து லோக்கல் பாடிஸ்க்கு தரணும்னு சொல்லியிருப்பாங்க. இது கரெக்ட் தான். வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன், ரூரலுக்கு வந்து 15%, அர்பனுக்கு வந்து 49%. இதுவும் கரெக்ட் தான். ஆல் தி அபோவ். கொஸ்டின் நம்பர் 101 கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இந்த காவியா டிபி இந்த ஸ்கீம் கீழே என்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 4ம் வரும். அதாவது தரிசு நிலங்களை சாகுபடி நிலங்களாக உருவாக்குதல், நீர் ஆதாரங்களை உருவாக்குதல், மின்சாரம் அல்லது சூரிய சக்தியுடன் ஆற்றல் அளித்தல், அப்புறம் நுண்ணீர் பாசன அமைப்பு நிறுத்தல், மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம். ஃபெசிலிட்டிஸ் டு ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ், கிரெடிட்டிங் ஃபெசிலிட்டி, அதாவது லோன் பத்தி இதுல எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. 1, 2, 3, 4. 102 கலைஞரின் கனவெல்லம் திட்டத்தை பத்தி இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டலா பட்ஜெட் அலோகேஷன் 3500 crores பண்ணியிருக்காங்க. இதோட டார்கெட் வந்து 2030க்குள்ள தமிழ்நாட்டை வந்து ஒரு குடிசையில்லா தமிழ்நாடா உருவாக்கணுங்கிறது தான் இதோட டார்கெட்டா வச்சிருப்பாங்க. டோட்டலா வந்து 8 lakh கான்கிரீட் ஹவுசஸ் பில்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பெனிஃபிஷியரிஸ்க்கும் 3.5 lakh rupees வந்து கொடுக்குறோம்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் ஒன்லி கரெக்ட். 103 முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பத்தி இதுல கேட்டிருக்காங்க. ஸோ லான்ச் ஆன டேட் நம்மளுக்கு என்னைக்குன்னு பார்த்தோம்னா 15 September 2022 மதுரையில லான்ச் பண்ணிருப்பாங்க இந்த ஸ்கீம். 104 சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஸோ அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதோட 4மே தான் வரும். அதாவது குழந்தைகள் பசியின்றி பள்ளிக்கு செல்ல உறுதி செய்தல், குழந்தைகள் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துதல், குழந்தைகளின் வருகை மற்றும் கற்றல் திறனை அதிகரித்தல், அவங்களோட கற்றல் திறனையும் அட்டண்டன்ஸையும் இன்க்ரீஸ் பண்றது,
அப்புறம் பணிபுரியும் தாய்மார்களின் சுமையை குறைத்தல். ஸோ காலையில அவங்க வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு அவங்களோட அந்த அதுக்கு முடிச்சுட்டு வேலைக்கு போற அந்த சுமையை வந்து குறைக்கிறாங்கன்னு சொல்லி இதுல ஒரு அப்ஜெக்டிவா கொடுத்துருக்கோம். ஆல் தி அபவ். 105. சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமோட எக்ஸ்பான்ஷன்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. அதோட என்னன்னைக்கு எந்தெந்த வகையில எக்ஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா March 1, 2023ல கார்பரேஷன் முனிசிபாலிட்டி ஏரியாஸ்ல இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 15 செப்டம்பர் 2022ல வந்து இனிஷியலா மதுரையில லான்ச் பண்ணி ஒரு 1500 ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் March 1, 2023 அப்ப பிரைமரி ஸ்கூல்ஸ் இன் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி ஏரியாஸ்க்கு எக்ஸ்பாண்ட் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அதே வருஷம் 25th ஆகஸ்ட் வந்து கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்ஸ் எல்லா பிரைமரி ஸ்கூல்ஸ்க்கும் இதை எக்ஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டில். அடுத்து கவர்மெண்ட் எய்டட், அதாவது அரசு உதவி பெறும் ஆரம்ப பள்ளிகளுக்கு 15 ஜூலை 2024 அன்னைக்கு இதை எக்ஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் இப்போ 2025 ஆகஸ்ட்ல அரசு உதவி பெறும் பள்ளிகள் அர்பன் ஏரியாஸ்ல இதை எக்ஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க. 1 and 2 தான் கரெக்ட். 106 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. புதுமை பெண் ஸ்கீம் பத்தி இதுல ரெண்டுமே கரெக்ட் தான். இது வந்து 5th செப்டம்பர் 2022ல லான்ச் பண்ணியிருப்பாங்க ஹையர் எஜுகேஷனுக்காக மந்த்லி 1000 rupees அசிஸ்டன்ஸ். அதே மாதிரி இதை December 30, 2024ல எக்ஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கும் காலேஜ்ல படிக்கிறப்போ மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லி 1 and 2 கரெக்ட். அடுத்து கரெக்ட் பேர்ஸ் சரியான இணை. இதுல ஃபர்ஸ்ட் 3 கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு இயர்ஸோட. இந்த சிற்பி ஸ்கீம் அப்படிங்கிறது 2022ல. சிற்பி அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ அந்த டிராஃபிக் மெயின்டெனன்ஸ் அதில் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு மாடலாக இதில் காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஃபார் 8th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பண்ணியிருப்பாங்க. ஒலிம்பிக் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ராமநாதபுரம்ல. 109 மைக்ரோ கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது வந்து கிளஸ்டரா இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுபடி பார்க்குறப்ப இந்த ஆடை அப்பேரல் கிளஸ்டர் வந்து நம்மளுக்கு விருதுநகர் வெள்ளையபுரம் அப்படிங்கிற இடத்துலையும், சித்தா மருந்து கிளஸ்டர் வந்து அச்சரப்பாக்கம் செங்கல்பட்டுலையும், சில்க் பட்டு கிளஸ்டர் வந்து ராக்கிப்பட்டி சேலம்லையும், யான் நூல் கிளஸ்டர் வந்து கத்தேரி நாமக்கல்லையும். 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் அது மாதிரி பட்ஜெட் 24-25 பட்ஜெட்ல வந்து 2 டைட்டில் பார்க் வந்து 2 டிஸ்ட்ரிக்ட்ல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க செட்டப் பண்ண போறோம்னு. ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மதுரையில ஒன்று, திருச்சியில ஒன்று. 111 ஸ்டார்ட் அப் தமிழா. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து இந்தியாவில ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே ஒரு முதல் மாதிரியான இந்த ப்ரோக்ராம். இது ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம். இது மூலயமா வந்து அந்த ஸ்கிரீனிங் ப்ராசஸும் ஸ்டார்ட் அப்கான அந்த மென்டர்ஷிப் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் இது யூஸ் பண்றாங்க. ஸோ டோட்டலா இப்போ வந்து 50 ஸ்டார்ட் அப்ஸ் இதுல வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு மென்டர்ஷிப் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 1 and 2 தான் இது கரெக்ட். மேஸ்டர் ஃபலைன் அதில் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அதோட டிஸ்ட்ரிக்ட்ஸ் எங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காவேரி சவுத் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது வந்து நமக்கு தர்மபுரியில தான் இருக்கு. இது கரெக்ட். கடவுர் சிலிண்டர் வந்து உங்களுக்கு திண்டுக்கல்ல இருக்கு. இது ஆக்சுவலா திண்டுக்கல், கரூர் ரெண்டுத்துலயும் வரும். வல்லநாடு பிளாக் பக் சாங்சுரி வந்து தூத்துக்குடியிலையும், கங்கை கொண்டம் ஸ்பாட்டட் வந்து திருநெல்வேலியும். 1324. 113 தமிழ்நாடு ஹஸ் லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் எலிஃபண்ட் டெத் ஆடிட் ஃப்ரேம்வொர்க். இது கரெக்ட் தான். அந்த உயிரிழக்கிற யானைகளுக்கு வந்து கரெக்டாக அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடிட் ஃப்ரேம் ஒர்க்கை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் பேர்ட் அத்தாரிட்டியை 2023ல கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டெவலப் கஜராஜ் சிஸ்டம், ஒரு ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் டிசைன் டு பிரிவென்ட் எலிஃபண்ட் ஃபெர்டிலிட்டிஸ். அந்த யானை இறப்புகளை தடுக்கிறதுக்கு ஏஐ அடிப்படையிலான கஜராஜ் அமைப்பை வந்து தமிழ்நாடு அரசு கிடையாது, நம்ம இந்தியன் ரயில்வேஸ் அவங்க தான் இதை உருவாக்கியிருக்காங்க. 1 and 2 தான் கரெக்ட். அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. TNGPCCR, TBGPCCR. இதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம்னா தமிழ்நாடு
biodiversity conservation and greening project for climate change response. 115 சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க. இன்டர்நேஷனல் பேர்ட் சென்டர் வந்து மரக்காணம் விழுப்புரம்ல, இது கரெக்ட் தான். இது குடும்பப்பட்டி ஜுவாலஜிக்கல் பார்க்கும் சேலம்ல, நட்சத்திரவனம் பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து திருச்சியிலையும், ஸ்லெண்டர் லோரிஸ் கன்சர்வேஷன் சென்டர் வந்து திண்டுக்கல்லையும். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. 116 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன். இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் எதுக்குன்னா அந்த கோஸ்டல் ப்ளூ எக்கனாமிக் சொல்றாங்க, அதை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக. அது வந்து யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த ஃபவுண்டேஷன் ஃபார் என்வரான்மெண்ட் எஜுகேஷன். இவங்க வந்து ஒரு ஸ்விஸ் கிடையாது, டென்மார்க் பேஸ்ட் ஆர்கனைசேஷன். இவங்க தான் அந்த சுற்றுச்சூழலுக்கான அந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறது. தமிழ்நாட்டில் இப்போதைக்கு கோவளம்ங்கிற பீச் மட்டும் தான் அந்த ப்ளூ ஃபிளாக் டாக வாங்கியிருக்காங்க. 2 ஒன்லி கரெக்ட். 117 கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு லான்ச் ஈகோ கிளப்ஸ் இன் 1990. இது கரெக்ட் தான். இது எதுக்குங்கன்னா டு ஸ்ப்ரெட் என்வரான்மெண்டல் அவேர்னஸ் டு டீச்சர்ஸ் கிடையாது, இது ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்கறதுக்காக. இதுதான் வந்து இப்போ 2022-2023 வந்து என்வரான்மெண்டல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்னு ரீவாம்ப் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுத்து அது மூலயமா சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கிறதுக்காக. 1 and 3 அடுத்து சரியான எண்ணிக்கை தேர்ந்தெடுக்க. ஒலிம்பிக் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ராமநாதபுரம் கரெக்ட் தான். ஜிம்னாஸ்டிக் சென்டர் ஈரோடு, இது ரெண்டும் கரெக்ட் தான். இந்த வெயிட் லிஃப்டிங் ட்ரைனிங் சென்டர் வந்து சென்னையில இல்ல பரமக்குடியில லான்ச் பண்ணியிருப்பாங்க. வந்து 2 and 3 கரெக்ட். அடுத்து 119 சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் வானவில் மன்றம். ஸோ தவறான கூற்று தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வானவில் மன்றம் எய்ம்ஸ் டு ஃபாஸ்டர் சயின்டிஃபிக் இன்ட்ரெஸ்ட் அமங் ஸ்டூடெண்ட்ஸ், இது கரெக்ட் தான். இது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள்ட்ட இருக்கிற அறிவியல் ஆர்வத்தை வந்து வளர்க்கிறது தான் இதோட நோக்கம். இது ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம்னா 6th to 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டெம் சப்ஜெக்ட்ஸ்ல, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், இந்த சப்ஜெக்ட்ஸ்ல அவங்களை வந்து ட்ரைன் பண்ணுறதுக்காக 6th to 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வானவில் மன்றம் அப்படிங்கிற ஸ்கீமை கொடுத்துருக்காங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ். கொஸ்டின் நம்பர் 120 சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திசைதோறும் திராவிடம் ஸ்கீம். திசைதோறும் திராவிடம் ஸ்கீம் எதுக்குன்னா தமிழ் ஃபிக்ஷன்லயும் நான் ஃபிக்ஷன்ல இருக்கிற அந்த நூல்ஸ், அந்த படைப்புகளை வந்து இங்கிலீஷ்லயும் மற்ற திராவிட மொழிகளையும் மொழிபெயர்க்கிறதுக்காக தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இங்க மாறி வந்திருக்கு. இது மாதிரி முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம்ங்கிறது வந்து ஆர்ட்ஸ், சயின்ஸ், மெடிசன், டெக்னாலஜி மற்ற லாங்குவேஜ்ல இருக்கிற புக்ஸை தமிழுக்கு மாத்துறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. வந்து நான் 121 தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 அதுபடி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தவறான கூற்றுகள். ஃபர்ஸ்ட் இதில் உள்ள செக்ஷன்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. 2 முக்கியமான செக்ஷன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா செக்ஷன் 172. இதுல என்ன சொல்றாங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்ட் தான். அது மாதிரி 198B படி பஞ்சாயத்து வந்து ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கலெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இங்கே நம்ம ஒவ்வொரு கம்பெனி, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றப்ப ப்ரொஃபஷனல் டாக்ஸ்னு ஒரு 6 months ஒன்ஸ் நம்ம சேலரி டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அந்த பர்டிகுலர் பஞ்சாயத்துல இருந்து தான் அதை கலெக்ட் பண்ணுவாங்க. அது 198B கீழே வருது. 122 தமிழ்நாடு ரேங்கிங் பத்தி கேட்டிருக்காங்க. இதுனா பஞ்சாயத்து டெவல்யூஷன் இண்டெக்ஸ். இந்த பஞ்சாயத்து டெவல்யூஷன் இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ற டேட்டா. இதுல மொத்தம் 6 டைமென்ஷன்ஸ் இருக்கு. அதுல 4 டைமென்ஷன்ஸ் நம்மளுக்கு கொஸ்டின்ல இருக்கு. ஒன்று ஃபங்க்ஷன், கெப்பாசிட்டி பில்டிங், ஃபங்க்ஷனரிஸ், ஃபினான்சஸ். இது இல்லாம இன்னும் 2 என்னன்னு பார்த்தோம்னா 5th வந்து அக்கௌண்டபிலிட்டி, 6th வந்து ஃப்ரேம் ஒர்க். நம்ம தமிழ்நாடு ரேங்கிங் பார்த்தீங்கன்னா ஓவராலா 3rd ரேங்க் எடுத்திருப்போம். ஃபங்க்ஷன்ஸ்ல 1st ரேங்க்கும், கெப்பாசிட்டி பில்டிங்லயும் ஃபங்க்ஷனரிஸ்லயும் 2nd ரேங்க் எடுத்திருப்போம். ஃபினான்சஸ்ல 3rd ரேங்க் எடுத்திருப்போம். ஸோ 1, 2, 4 தான் இதுல கரெக்ட். 123 எந்த வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பெஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. கீரநத்தங்கிற வில்லேஜ் பஞ்சாயத்து தான். இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு.
124. அனைத்து கிராம அண்ணாமலை வளர்ச்சி திட்டம் phase 2 இப்போ வந்து ரீமேப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 2021 to 22ல இருந்து 2025, 26 வரைக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன டெவலப்மெண்ட் கவர் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து 4 டெவலப்மெண்ட்: ஹியூமன், பொருளாதார வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, அப்புறம் சுற்றுச்சூழல் வளர்ச்சி. 4மே தான் இதோட பிரைமரி காம்பனன்ஸா வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. 125. சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும். First, government has issued orders for the constructions of 8 new சமத்துவபுரம்ஸ். இது கரெக்ட் தான். 8 புதிய சமத்துவபுரம் ஆரம்பிக்கிறதுக்கு சாங்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சமத்துவபுரத்திலும் 100 ஹவுசஸ் இருக்கும். அது ரிசர்வேஷன் கேட்டகரி படி பிரிச்சிருப்பாங்க. 40% வந்து ஆதிராவிடஸ் அண்ட் ட்ரைபல்ஸ்க்கும், ஈச் 25 வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கும், பேக்வர்ட் கிளாஸஸ்க்கும், 10 வந்து அதர்ஸ்க்கும். வந்து ஆல் தி அபவ். 126. இது வந்து நம்மளுக்கு டோல் ஃப்ரீ நம்பர், அந்த ஹெல்ப் லைன் சொல்லுவோம். 108 வந்து ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சர்வீசஸ். இது நம்மளுக்கு 2008ல கொண்டு வந்திருப்பாங்க. 104ங்கிறது மெடிக்கல் கவுன்சிலிங்கும் ஹெல்த் ரிலேட்டடா உள்ள அட்வைஸும் தான் இந்த 104. 102 நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ரீ டிராபேக் சர்வீஸ் ஃபார் டெலிவரி மதர்ஸ், அதாவது பிரசவத்து தாய்மார்கள் மற்றும் சிகிச்சை பெற்ற நோயுற்ற குழந்தைகளுக்கு இலவச திரும்ப அழைத்து செல்லும் சேவை. ஸோ நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கு நம்ம 108 பண்ணி கால் பண்ணி வந்துருவோம். திரும்ப நம்மளுக்கு ஃப்ரீயா டிராபேக் பண்றதுக்கான அந்த சர்வீஸ் தான் 102. இதுல 1 ஒன்லி கரெக்ட். ரீசெண்டா யூனியன் பட்ஜெட்டோட 2024-25 பட்ஜெட்ல சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு பென்ஷன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து மிஷன் வத்சாலியா. இதுல என்னன்னா ஈச் மந்த் அது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ற மாதிரி, அது அவங்களோட ஓல்டு சீனியர் சிட்டிசன் ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 120. டிஜியாத்ரா. டிஜியாத்ரா இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆர் த ஃபாலோயிங் சென்டர்ஸ். இது வந்து ஏவியேஷன் செக்டர்ஸ் கூட டொமஸ்டிக் ஏவியேஷனை வந்து பூஸ்ட் பண்றதுக்காக இந்த டிஜியாத்ரா 2022ல லான்ச் பண்ணிருப்பாங்க. 129. விவிபேட். விவிபேட்டோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா ஓட்டர் வெரிஃபைபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். இது கரெக்ட் தான். இந்த சிம்பிள் வந்து அப்லோடட் யூசிங் SLU. இதுவும் கரெக்ட் தான். இந்த SLU அப்படியே நம்ம என்னன்னு பார்த்தோம்னா சிம்பிள் லோடிங் யூனிட்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து சிம்பிள் அப்லோட் ஆகுது, சிம்பிள் லோடிங் யூனிட். இந்த மாதிரி ஒரு ஓட் கேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அது பிரிண்ட் ஆகி நம்மளுக்கு முன்னாடி அதை டிஸ்பிளே ஆகும். நம்ம யாருக்கு அந்த ஓட் பண்ணிருக்கோம், அந்த சீரியல் நம்பர், நேம், சிம்பிள் எல்லாமே. அது வந்து எவ்வளவு நேரத்துக்கு டிஸ்பிளே ஆகும்னா 1 minute கிடையாது, 7 secondsக்கு அது டிஸ்பிளே ஆகும் நம்ம வெரிஃபை பண்றது. ஸோ 1 and 2 தான் இல்ல கரெக்ட். 130. தமிழ்நாடு பேன் டைக்ளோஃபெனாக் ஃபார் த யூஸ் இன் கேட்டில் டு ப்ரொடெக்ட் த வல்ச்சர்ஸ். கரெக்ட் தான். ஸோ அந்த வல்ச்சர்ஸ் கழுகு அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த டைக்ளோஃபெனாக் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அது அந்த டைக்ளோஃபெனாக்ங்கிறத கன்சியூம் பண்ணி நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது வல்ச்சர்ஸ்ல அப்படின்னு சொல்லி ஒரு காரணமா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி காட்டன் கேண்டி இதையும் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுல ரோடமைட் பி அப்படிங்கிற ஒரு கலரிங் ஏஜென்ட், அந்த பிங்க் கலர் வரதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணாங்க. இந்த ரோடமைட் பில நிறைய நம்மளுக்கு நஞ்சு இருக்கு, அதனால இதை பேன் பண்றது சொல்லி பண்ணியிருப்பாங்க. போத் ஆர் கரெக்ட். 131. Which of the following refers to economic activities that leverage creativity, culture, intellectual property? படைப்பாற்றல், கலாச்சாரம் மற்றும் அறிவுசார் சொத்துக்களை பயன்படுத்தி செல்வம் மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதார நடவடிக்கை வந்து நமக்கு ஆரஞ்சு எக்கனாமின்னு சொல்லுவோம். சில்வர் எக்கனாமிங்கிறது சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக கொண்டு வரதான் சில்வர் எக்கனாமி. 132. இந்த பாடல் வரிகள், அதாவது பசுப்பினி மருத்துவ நெல்லம் மணித்தோ செய்தோ கூறுமின் எமக்கே, நம்மளுக்கு புறநானூறுல கோட் பண்ணி காமிச்சிருக்காங்க. PSLV C60 லான்ச் மிஷன், இதை பத்தி தவறான கூற்றுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இந்த PSLV C60ங்கிறது ஒரு லேண்ட்மார்க்கான மிஷன் சொல்லியிருக்காங்க இஸ்ரோல. இது ஏன் அப்படின்னா இதுலதான் நம்ம அந்த டாக்கிங் அன்டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம். இந்த மிஷன் வந்து December 30, 2024 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து அந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். இதுல 2 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஒன்னொன்னும் 220 kilogram இருக்கும். ஃபர்ஸ்ட் டாக் பண்ணி அதை ஒன்னா சேர்த்து திரும்ப அதே பிரிச்சும் இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஸ்பேஸ்லயே நடந்திருக்கு டாக்கிங் அன்டாக்கிங் அப்படிங்கிற அந்த காம்பனன்ஸ். அதே மாதிரி இதுல காம்பாக்ட் ரிசர்ச் மாடியூல் ஃபார் ஆர்பிட்டல் பிளான் ஸ்டடிஸ் கிராப்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இதுல பண்ணியிருப்பாங்க.
எனக்கு அந்த கௌபி சீட்ஸை வச்சு அனுப்பியிருப்பாங்க. அது அங்க போய் 4 டேஸ்க்குள்ளேயே அது முளைச்சிருக்கு. அந்த சீட்ஸ் வந்து பிளான்ட்டா. அதோட இமேஜஸுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது 2மே வந்து முக்கியமான காம்பனன்ட்ஸ் இந்த மிஷின் இருந்தது. 2மே இது கரெக்ட் தான். கொஸ்டின்ல தவறு தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. சொன்னேன். சரியான இணைகளை இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. குகேஷ் அவங்க வந்து செஸ், ஹர்மன் பிரீத் சிங் வந்து ஹாக்கி கரெக்ட் தான். பிரவீன்குமார் அவங்க வந்து பாராலிம்பிக்ஸ். பாராலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க 2024 பாராலிம்பிக்ஸ்ல. மனு பக்கர் வந்து கன் ஷூட்டிங் கரெக்ட் தான். ஸோ இதில் 1 to 4 தான் கரெக்ட். இந்த 4 பேருக்குமே வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து உங்களுக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க. 135 இந்தியாஸ் ஹையஸ்ட் அவார்டு இன் த ஃபீல்ட் ஆஃப் சயின்சஸ் விக்யான் ஸ்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலா விக்யான் ரத்னா. இதுதான் வந்து சயின்ஸ் ஃபீல்ட்ல ஒரு ஹையஸ்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து 2024 தமிழ்நாடுவை சேர்ந்த திரு கோவிந்தராஜன் பத்மநாபன் அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அவர் வந்து ஒரு பயோகெமிஸ்ட். இப்ப 2025 ஜெயந்த் நார்லிக்கர் அப்படிங்கிறவருக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. வந்து 213 தான் அது கரெக்ட். 136 மேங்க்ரூவ்ஸ் வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா மாநிலத்துல பரவலாக காணப்படுது. இதை வந்து IUCN வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த IUCNங்கிறது நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். நைன்டீன் 1948 இவங்க ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த IUCNங்கிற ஒரு பாடி வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பீஷீஸ்க்காக இதை ப்ரொடெக்ட் பண்ணணும், பயோடைவர்சிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ண இன்டர்நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து ரெட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரெட் லிஸ்ட் டேட்டாவை ஸோ அதுபடி தான் ஒவ்வொரு ஸ்பீஷீஸையும் ஒவ்வொரு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. 137 ஆர்கியாலஜி பத்தி கொடுத்துருக்காங்க. இது தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெரும்பாலை 2022 அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து எஸ் பரந்தாமன் மற்றும் ஆர் வெங்கடகுரு கிருஷ்ணா அவர்கள் இருவரும் சேர்ந்து தான் ஆத்தர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது கரெக்ட் தான். அதாவது இப்ப லாஸ்ட் இயர் வந்து ஆன்டிக்விட்டி ஆஃப் அயன் ரீசன்ட் ரேடியோமெட்ரிக் டேட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடுங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து கே ராஜன் மற்றும் சிவானந்தர் உங்க 2 பேரும் தான் ஒரு புக்கை ஆத்தர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். இந்த ரிப்போர்ட் படிதான் தமிழ்நாட்டுல அயன் டெக்னாலஜி வந்து 5300 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. 138 2024 வருஷத்துல எந்த எக்ஸ்கவேஷன் சைட்ல வந்து தமிழ்நாட்டுக்கும் ஒடிசாக்கும் உள்ள கனெக்ஷன் ஸ்டடி பண்றதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா பலூர்ல. 139 யூனியன் கவர்மெண்ட் லான்ச் which platform with 316 data sets to AI development. ஸோ AI மிஷன், இந்தியன் AI மிஷன் அதுல வந்து AI கோர்ஷா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல 316 டேட்டா செட்ஸோட லான்ச் பண்ணிருக்காங்க. 140 பாரிஸ் அக்ரிமெண்ட் அது கீழே கார்பன் மார்க்கெட் எந்த ஆர்டிகல் கீழே வருதுன்னா ஆர்டிகல் 6ல தான் வருது. இந்த கார்பன் மார்க்கெட்ஸ் அதாவது மார்க்கெட் நான் மார்க்கெட் டிரான்ஸ்போர்ட் 2மே இதுல பேசியிருப்பாங்க. இது என்னன்னா அந்த கார்பன் எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி சேனலைஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன் பத்தி சொல்லியிருப்பாங்க. 141 The project aims to provide broadband internet to all gram panchayat in India. Ministry of Communication is the nodal ministry for this project. The project is mainly funded by Digital Bharat Ravi. ஸோ இதுல வந்து இந்த பாரத் நெட் அந்த ப்ரோக்ராம் பத்தி தான் பேசியிருக்காங்க. இதுல 3மே கரெக்ட் தான். ஆல் தி அபோவ். நெக்ஸ்ட் 142 இது வந்து இ சஞ்சீவானி அதாவது தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இ சஞ்சீவானி வாஸ் லான்ச்ட் இன் 2020 டு என்ஹான்ஸ் ஆக்சஸ் டு மெடிக்கல் சர்வீசஸ். இது கரெக்டா தான். ஸோ இது டெலிமெடிசன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இ சஞ்சீவானியை டெலிமெடிசன் சர்வீஸ் ஆன்லைன்ல வெர்ச்சுவலா நம்மளுக்கு டெலிமெடிசன் சர்வீஸ் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் 12 இன்டெகிரேட்டட் பிரைமரி கேர் சர்வீசஸ் ரூரல் ஏரியாஸ் கொடுக்குறது. இதுவும் கரெக்ட் தான். இதான் சொன்ன டெலிமெடிசன் சர்வீஸ் இப்போ அதே மாதிரி டு கனெக்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் ரிமோட்லி.
ஸோ உங்க ஆன்லைன் வீடியோ கால் மூலியமா வந்து நம்மளுக்கு அந்த அசிஸ்டன்ஸ் குடுக்குறாங்க கவுன்சிலிங்ஸ். ஆல் தி அபோவ். 143 சரியான இணை எதுன்னு கேக்குறாங்க. இதுல 1ம் 3 தான் கரெக்ட். பிரிக்ஸ்ல 10th மெம்பரா இந்தோனேஷியா வந்து 2025ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த 21st மெம்பர் ஆஃப் G20 இது வந்து 2023ல ஆப்பிரிக்கன் யூனியன் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்தியா தான் இது வந்து ஹெட் பண்ணி நடத்தியிருப்பாங்க. 18th G20 சமிட். 18th G20 சமிட்ல தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த 11th மெம்பர் ஆஃப் ஏசியா வந்து ஈஸ்ட் டிமோராவும், ஐஎஸ்ங்கிறது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் 2015 இந்தியா பிரான்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுல பராகுவே வந்து 100th மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுல 1 and 3 தான் கரெக்ட். ஸோ 144 கிரிமினல் லாஸ்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்காக ஸ்டேட் லெவல்ல ஒரு கமிட்டி ஸ்டார்ட் பண்ணதா சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில் அமைச்ச ஒன் மேன் கமிட்டி. 145 தமிழ்நாடு வந்து எஸ்டிஜில எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோ பவர்ட்டி எஸ்டிஜி 1ல நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கோம். அதே மாதிரி அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜிலையும் எஸ்டிஜி 7லயும் 100 ஸ்கோர் அச்சீவ் பண்ணி அச்சீவர் கேட்டகரியில இருக்கும். கிளைமேட் ஆக்ஷன்லயும் எஸ்டிஜி அதாவது 13 இந்த கோல்ல வந்து 81 ஸ்கோர் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம். இந்த நோ பவர்ட்டில 92 ஸ்கோர் பண்ணியிருக்கோம். இது அக்கார்டிங் டு 2023-24 நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ண எஸ்டிஜி ரிப்போர்ட் படி. 134 146 ஸோ யுனெஸ்கோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் கிரியேட்டிவ் சிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுபடி பாக்குறப்ப கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் மியூசிக் வந்து நம்மளுக்கு சென்னை, இது எல்லாமே இன்னும் 2 பிளேஸுமே இருக்கு. வாரணாசி அப்புறம் குவாலியர். 3 சிட்டி இருக்கு கிரியேட்டிவ் சிட்டி வந்து. ஃபர்ஸ்ட் யுனெஸ்கோ சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் வந்து கோழிக்கோட். இது கரெக்டா தான். ஸோ ரெண்டுமே சரிதான். போத் இங்க சென்னை ஒன்லின்னு கொடுத்திருந்தாதான் இங்க தப்பா இருக்கும். இவரு சென்னை தான் கொடுத்திருக்காங்க. 147 தமிழ்நாடு வந்து ஃப்ரீ ஹெச்பிவி வேக்சினேஷன் ப்ரோக்ராம் கேர்ள்ஸ்க்காக லான்ச் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஏஜ் கேட்டகரி 9 to 14 இயர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. 2 டோசஸ் கொடுக்குறோம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 ஒன்லி கரெக்ட். ஒயிட் ரெவல்யூஷன் 2.2 வந்து கோஆபரேட்டிவ் செக்டார் கீழே வரும். 149 TATCO established in 1976 இல்ல 1974 to provide free higher education, business loan to Adiravis. இது கரெக்டா. ஸோ அந்த ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து இந்த சர்வீசஸ்மே அதுல ஒன் ஆஃப் த காம்பனன்ஸா சொல்லியிருப்பாங்க. அடுத்து அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன்ஷிப் ஸ்கீம் 2023ல தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. டு சப்போர்ட் ஆதி திராவிடர் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் யூத்தர்ஸ் ஆண்டர்பிரனர்ஸ். அவங்களை தொழில் முனைவராக மாற்றுறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. செப்பரேட் 3% ரிசர்வேஷன் ஃபார் அருந்ததியர் கம்யூனிட்டி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 2009. ஆக்சுவலா செப்பரேட்டா கிடையாது. ஷெட்யூல் கேஸ்ட் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த 18%க்குள்ளேயே இன்டர்னல் ரிசர்வேஷனா 3% வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. இன்கரெக்டா எதுன்னு கேட்கலாம். 1 and 3. 150 assertion reason. Assertion. Under the mega reading movement, students are provided with small sized books containing 16 pages written in a child friendly language. These books are classified into 4 reading levels: enter, walk, run, fly. அதாவது நுழைவு, நடை, ஓட்டம், பறத்தல். இதுதான் அந்த 4 ரீடிங் லெவல்ஸா சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட் தான். இது வந்து கிளாஸஸ் 1 to ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ரீடிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் டு இந்த ஆர் எக்ஸ்பிளைன்ஸ். 151 வேர்களை தேடி ஸ்கீம். இந்த வேர்களை தேடி ஸ்கீம் தான் செலக்டிங் 200 youths ஃப்ரம் அப்ராட், கைடிங் தம் டு லேர்ன் அபவுட் தமிழ் கல்ச்சரும் ட்ரெடிஷனும். வெளிநாட்டு வாழ் தமிழர்கள்ல அந்த தமிழர்கள் இளைஞர்கள்ல வந்து நம்ம தமிழ் சமூகத்தோடையும் தமிழ் பண்பாட்டோடையும் இணைக்கிறதுக்காக தான் இந்த வேர்களை தேடி ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அங்க இருக்கிற கண்ட்ரில அவங்க ஒரு அம்பாசடரா, தூதர்களா மாற்றுறதுக்காகவும் இது உறுதியளிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. போத் ஆர் கரெக்ட். 152 உயர்வுக்கு படி. இது வந்து நமக்கு நான் முதல்வன் கீழே ஒரு காம்பனண்ட் தான் பார்த்தோம். இது வந்து ஸ்பெஷல் கேம்ப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் டிராப்ட் அவுட் ஆஃப்டர் ஹையர் எஜுகேஷன். இது கரெக்ட் தான். சிஎம் கிரீன் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராமும் அந்த யங் ப்ரொஃபஷனல்ஸ்ல இருக்கிற எனர்ஜியும் அவங்களோட திறனை வெளிக்கொணர்வதற்காக லான்ச் பண்ணதான் இந்த ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம். போத் ஆர் கரெக்ட். ஒன் வில்லேஜ் ஒன் கிராப் ஸ்கீம் பத்தி உள்ள தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் கேட்கிறாங்க.
ஸோ இது வந்து ஏரியா ஒரு 5 to 10 ஏக்கர் இருக்கிற ஏரியா தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இது கரெக்ட் தான். அது மாதிரி இதுல லேண்ட் ப்ரிப்பரேஷன், சீட் ட்ரீட்மெண்ட், அப்புறம் இன்டகிரேட்டட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் பத்தியும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ none. 154 தமிழ்நாடு டூரிசம் பாலிசி வாஸ் ரிலீஸ்ட் ஆன் 2019. இது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கிவ் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டஸ் டு டூரிசம் இண்டஸ்ட்ரி, அதாவது சுற்றுலா தொழிலுக்கு தொழில்துறை அந்தஸ்து வழங்கிய முதல் மாநிலம் வந்து கேரளா ஆகும், தமிழ்நாடு கிடையாது. Third, Tamil Nadu tourism policy aims at ensuring tourism will contribute 12% of state's GDP, aiming to give employment to 25 lakhs people. இது கரெக்ட் தான். 1 and 3. So 155. Tamil Nadu Research and Development Policy 2023 இது ஆக்சுவலா 2022. Second statement. It aims to transform Tamil Nadu into a knowledge-based economy by 2030. இது கரெக்ட் தான். ஒரு நாலேஜ் பேஸ் எக்கனாமியா மாத்தணும், அந்த R&D அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு இதை சொல்லியிருப்பாங்க. இந்த கோல் இதுல என்னன்னு பார்த்தோம்னா R&D எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கான இருக்கிற அந்த செலவை வந்து டபுள் பண்ணணும், 2 மடங்கு ஆக்கணும்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க 2030. ஸோ 2 and 3 கரெக்ட். கலைச்சம்பல் அவார்ட்ஸ் பத்தி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், the award is given to talented painters and sculptors in the field of traditional and contemporary art. இது கரெக்ட் தான். Each கலைச்சம்பல் awardee receives a rupees 5 lakh and a certificate. இது ஆக்சுவலா தப்பு. 1 lakh தான் உங்களுக்கு கேஷ் பிரைஸா கொடுப்பாங்க. 1 only correct. So 157. Choose the correct statements regarding Tamil Nadu Semiconductor Mission. இது வந்து நமக்கு 2025 to 2030 இதுதான் அந்த இயர் 5-year மிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுபடி பாக்குறப்ப ஒரு லேப் வந்து சென்னையிலையும், மேனுஃபேக்சரிங் பார்க் வந்து சூலூர், பல்லடம். இந்த 2 பிளேஸ்லயும் மேனுஃபேக்சரிங் பார்க் கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. சென்னையில தான் ஃபேப்ரிஸ் லேப் சொல்லியிருப்பாங்க. 1 only correct. நெக்ஸ்ட், உமாஜின் தமிழ்நாடு 2025 தீம் நினைக்கிறோம். உமாஜிங்கிறது அந்த தொழில் முனைவர்கள், அந்த ஆண்டர்பிரினர்ஷிப், இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்காகவும் ஆனுவலா கண்டக்ட் பண்ற அந்த கான்ஃபரன்ஸ் 2024 தான் இந்த இன்ஃபார்ம், இன்ஸ்பயர், இன்னோவேட்டோட தீம். இப்போ லாஸ்ட் இயர் 2025 வந்து டிரைவிங் ஈக்விட்டபிள் growth த்ரூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் டெக்னாலஜி. 159 சரியான கூட்டு எதுன்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு ரேங்க்ஸ் third in India in terms of total installed non-renewable energy capacity. இது ஆக்சுவலா renewable energy capacity எல்லாம் நம்ம தேர்டா இருக்கும். Wind power is the largest contributor in Tamil Nadu. இது கரெக்டா தான். ஸோ 2 only. பெரியார் விஷன் OTT பிளாட்ஃபார்ம் வந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்கனைசேஷன் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் கிடையாது, திராவிடர் கழகம். வேர்ல்ட்ல இது ஃபர்ஸ்ட் OTT பிளாட்ஃபார்ம் சமூக நீதிக்காக. 1 only correct. 161 கூற்று காரணம். ஃபர்ஸ்ட் assertion, the employment of children under the age of 14 years is prohibited under section 67 of the Factories Act 1948 and the Child and Adolescent Labor Act 1996 இல்ல, ஆக்சுவலா 1986 தான் இந்த சைல்ட் லேபர் ஆக்ட் வந்திருப்பாங்க. ஸோ ஏ ஃபால்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த 4th ஆப்ஷன் தான். இந்த சைல்ட் லேபர் ஆக்ட்லயுமே இந்த சில்ட்ரனை வந்து அசாடஸ் ஒர்க்ஸ்ல இருந்து அவங்கள வந்து வெளிக்கொண்டு வரணும், அந்த சைல்ட் லேபரை எராடிகேட் பண்ணணும்னு அதுல ப்ரொவிஷன் சொல்லியிருப்பாங்க. அவங்கள அந்த ரைட் டு எஜுகேஷன் டெவலப்மெண்ட் கொடுக்கணும்னு அதில் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. 162 தேசிய வாக்காளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. கரெக்ட் தான். ஜனவரி 25 தான் உங்களுக்கு நேஷனல் ஓட்டர்ஸ் டே. இதுக்கான காரணம் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஸ்டார்ட் ஆன அந்த டேட் தான் ஜனவரி 25. அதுதான் அதுக்கான ரீசனே தவிர இந்த 61st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து கிடையாது. ஸோ ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சிந்து நதி நீர் ஒப்பந்தம். ஸோ இது வந்து நமக்கு 1960 தான் இந்தியா பாகிஸ்தான் இடையில சைன் ஆயிருக்கும். பட் மீடியேட்டர் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கிடையாது, வேர்ல்டு. ஸோ 1 வந்து தப்பு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துதான். ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் வந்து இந்தியா கண்ட்ரோலையும், வெஸ்டர்ன் ரிவர்ஸ் வந்து பாகிஸ்தான் கண்ட்ரோலையும் இந்த அக்ரிமெண்ட்ல சொல்லியிருக்கோம். 2 and 3 கரெக்ட். 164
தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தால் தொடங்கப்பட்ட எந்த மொபைல் ஆப் இயற்கை பேரிடர்களிலிருந்து தப்பிப்பதற்கு ஹெட்ஸ்டார்ட் உதவுகிறது? இது இந்திய வானிலை துறையிலிருந்து தினசரி வானிலை அறிக்கைகள் மற்றும் முன்னறிவிப்புகளை வழங்குகிறது. சச்சத் அப்படிங்கிற ஆப் தான். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான் அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வெதர் ரிப்போர்ட்ஸ் வந்து டெய்லி பேசிஸ்ல கொடுக்குது. இது நம்மளுக்கு எங்க இருந்து ஃபோர்காஸ்ட் பண்றாங்கன்னா, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஐஎம்டி வந்து 1875ல இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இங்க இருந்து நமக்கு அந்த டேட்டா எடுத்து கொடுக்குறாங்க. 165 The name Ditwa for the cyclone was given by. இப்போ அந்த சைக்ளோனுக்கு வந்து ஒவ்வொரு சைக்ளோனுக்கும் இந்த நேம் வைக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்கும். அதில் ஒவ்வொரு கண்ட்ரியும் அந்த நேம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அந்த சைக்ளோனுக்கு நேம் வைப்பாங்க. இப்போ இந்த தித்வா சைக்ளோன் தித்வா பேல் வந்து நமக்கு 2025 டிசம்பர் மந்த் வந்துச்சு. இந்த நேம் சஜஸ்ட் பண்ணது நம்மளுக்கு யமன் கண்ட்ரி. யமன். 166 தவறான கூற்றுகளை தேர்வு செய்யும். ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு கேஷ்யூ போர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2025 அட் சென்னைன்னு இருக்கு. சென்னை இல்ல, ஆக்சுவலா கடலூர்ல தான் இந்த தமிழ்நாடு கேஷ்யூ போர்ட், தமிழ்நாடு முந்திரி வாரியமா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட், இதுக்கு 10 கோடி அலோகேட் பண்ணியிருப்பாங்க பட்ஜெட்ல. நம்ம தமிழ்நாடு வந்து கேஷ்யூ ப்ரொடக்ஷன்ல 5th இருக்கும். எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் கேஷ்யூல வந்து நம்ம செகண்ட்ல இருக்கும். ஸோ இது இங்க இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. 1 and 3 தான் இதுல தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ். 167 யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் இயர் லாஸ்ட் இயர் எதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2025 வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ், இயர் ஆஃப் கிளேசியர்ஸ் பிரிசர்வேஷன், இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பீஸ் அண்ட் கோஆபரேஷன் சொல்லியிருப்பாங்க. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் கோஆபரேஷன். இந்த இயர் ஆஃப் சோசியல், இந்த இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் இதை வந்து நம்மளுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இந்தியா வந்து சொல்லியிருப்பாங்க. யூஎன் சொல்லியிருக்க மாட்டாங்க. இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இந்தியா வந்து சொல்லியிருப்பாங்க. 1 to 4. மாடல் ஸ்கூல் ஸ்கீம் இதை பத்தி தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ் எதை கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட், மாடல் ஸ்கூல் ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் இன் 2021-22 academic year to improve the education of government school students in தமிழ்நாடு. இது கரெக்ட் தான். The upcoming விக்டரி ஸ்கூல்ஸ், வெற்றி பள்ளி திட்டம் வந்து ஹையர் எஜுகேஷன் ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். உங்களுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி இது ஒரு நியூஸ்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து வெற்றி பள்ளி திட்டம் வந்து நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி. 169 முதல்வரின் காக்கும் கரங்கள். ஸோ அந்த காக்கும் கரங்கள் வந்து இந்த தாய்மானவ ஸ்கீம் ஒரு பர்மனண்டா இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2025 லான்ச் பண்ணதான். இது யாருக்காகன்னு பார்த்தோம்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் அவங்களோட வாட்ஸ்க்கும் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக அதிகபட்சம் 1 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போத் A&R and R expensive. 170 TN Spark stands for. ஸோ அந்த TN Sparkங்கிற ஃபுல் ஃபார்ம் வந்து தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல். இது கரெக்ட் தான். இது எதுக்காகனா 6th to 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறம் ஆன்லைன்ல இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸை சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஏஐ கோடிங் அதுவுமே வந்து 6th standard to 9th standardலயே அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஒரு பின்னாடி நம்ம ஃபியூச்சர்ல கத்துக்க போறத முன்னாடியே நம்மளுக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல அவங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் கொடுக்கணும், ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கணும்னு இந்த திட்டத்தோட நோக்கம் சொல்லி. ஸோ போத். COP29 கூட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் கேட்டாங்க. நம்மளுக்கு COP29 வந்து 2025ல நடந்துச்சு. சாரி, COP29 நம்மளுக்கு 2024ல நடந்துச்சு பாக்குல, அசர்பைஜான் அப்படிங்கிற கண்ட்ரில. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதுல வந்து இந்த NCQG அதை சொல்லியிருப்பாங்க. அதாவது நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல். இது வந்து aims to double the climate finance for developing countries from $100 billion to $300 billion. வந்து ட்ரிபிள் பண்ணியிருப்பாங்க, டபுள் கிடையாது. 3 மடங்கு பண்ணியிருக்கணும், 3 மடங்கு பண்ணணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அந்த கிளைமேட் ஃபினான்ஸை. வெரி COP28ல ஃபைனலைஸ் ஆனா குளோபல் ஸ்டாக் டேக் ரிப்போர்ட், அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 ஒன்லி கரெக்ட். 172 இளையா சாட்பாட்.
இது வந்து ஒரு ஏஐ டூல். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. நான் முதல்வன் வெப்சைட்ல தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது நம்மளுக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் யூஸரா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு ஜாப் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக. ஸோ இது வந்து ஒரு நம்மளுக்கு சாட் பாட் போத். தமிழ்நாட்டுல ஜோனல் வைஸ் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த் ஜோன் நம்மளுக்கு அந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அதெல்லாம் நம்மளுக்கு வந்து 36.6. ஸோ அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஆப்வியஸா நம்மளுக்கு நார்த்தன் ஜோனா தான் இருக்கும். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ப்ரிவலண்டா இருக்கிறதுனால ஏ வந்து 1. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எதுன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் ஜோன் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்றாங்க 29.6. கோயம்புத்தூர், சேலம் கிளஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து. அடுத்து ஈஸ்ட் ஜோன் வந்து நம்மளுக்கு 15.1. இருக்கிறதுலே கம்மி வந்து ஈஸ்டர்ன் ஜோன் தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சவுத் வந்து 18.8 பண்றாங்க. 1324 174. In 2023-2024, the total area dedicated to horticultural cultivation. தோட்டக்கலை சாகுபடிக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த பரப்பளவு வந்து 16.3 லட்சம் ஹெக்டேர்கள் ஆகும். இது கரெக்ட் தான். அந்த மாதிரி லைஃப் ஸ்டாக் செக்டர் கால்நடை துறையிலிருந்து நம்மளுக்கு இந்த கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட் 5.41%க்கு இந்த கால்நடை துறை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். இது நம்மளுக்கு எக்கனாமிக் சர்வேல இந்த டேட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே 24-25 ரிலீஸ் பண்ண டேட்டால இது இருக்கு. 175 தவறான இணைகள் கேட்டிருக்காங்க. இது எதை பத்தி நினைப்போம்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஸ்கூல்ஸோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாட்டுல எந்த பர்சன்டேஜ்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ரி வந்து 98.4%. இது கரெக்ட் தான். செகண்டரி 97.5, ஹையர் செகண்டரி 82.9. மூணுமே சரியா தான் இருக்கு. தவறு நினைக்கிறாங்க. சரியான இணைகள் வேர்ல்டு ஹெரிடேஜ் டே உலக பாரம்பரிய தினம் வந்து April 18. இது கரெக்ட் தான். அடுத்து இன்டர்நேஷனல் டே ஃபார் எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் உமன், அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிக்கும் சர்வதேச தினம் வந்து நம்மளுக்கு November 26-25. நேஷனல் ஃபார்மர்ஸ் டே இது வந்து December 23. இது வந்து நம்மளுக்கு கரெக்ட் தான். ஆக்சுவலா நம்மளுக்கு அந்த ஸ்ரீ சௌத்ரி சரண் சிங் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இருந்திருப்பார் இந்தியாவுக்கு. அவரோட பர்த்டே தான் நம்மளுக்கு வந்து இந்த நேஷனல் ஃபார்மர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். 103 177 தமிழ்நாடு லோகாயுக்தாவோட கரண்ட் சேர்மன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்டிஸ் பி ராஜமாணிக்கம் அவர்கள். 178 எந்த கீழே இருக்க எந்த ஆக்ட்ஸை வந்து இப்ப புதுசா கொண்டு வந்த நியூ இமிகிரேஷன் பில்ல வச்சு ரிப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எல்லா ஆக்டையுமே ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க. 2025 அந்த இமிகிரேஷன் பில் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதை வச்சுதான் இந்த பாஸ்போர்ட் ஆக்ட், ஃபாரினர்ஸ் ஆக்ட், ஃபாரினர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், அப்புறம் இமிகிரேஷன் ஆக்ட் 2000 இது எல்லாத்தையுமே ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க நியூ பில்ல. ஆல் தி 179 இது வந்து எஸ்எஸ்ஆர் பத்தி கேட்டிருக்காங்க. எஸ்ஐஆர் வர எஸ்எஸ்ஆர் வர. இந்த எஸ்எஸ்ஆர்ங்கிறது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஏர்லி ஒன்ஸ் இது வந்து நடக்கும். ஸோ இதுல ஓட்டர் லிஸ்ட் ரிவிஷன் ஒர்க் வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க. இதுல ஸ்பெஷல் கேம்ப் வந்து போடுவாங்க. அந்த ஏரியால கேம்ப் போட்டு அதுல சம்மரி பண்ணுவாங்க. இதுலதான் நம்ம அட்ரஸ் சேஞ்ச் இல்ல நேம் ஏதாச்சும் அடிஷன் பண்றதோ டெலீட் பண்றதோ அட்ரஸ் மாத்துறது நம்மளோட பர்சனல் டீடைல்ஸை மாத்திக்கிறதுக்காக கேம்ப் தான் இந்த ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன். ரெண்டுமே கரெக்ட் தான். எஸ்ஏஆர்ங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதுல வந்து நம்மளோட நேம் கரெக்ஷன்ல எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி இந்த எலக்ட்ரேட்டரா இருக்கும். இப்பதான் இப்ப ரீசெண்டா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல போயிட்டு இருக்கதான் இந்த எஸ்ஐஆர். இதுல வந்து நம்மளுக்கு ஸ்பெஷலா கேம்ப் எல்லாம் போடல. அந்த நம்ம வீட்டுக்கு டைரக்டா அந்த பிஎல்ஓஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பிஎல்ஏன்னு சொல்லுவாங்க. பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஏஜென்ட்ஸ் பிஎல்ஓஸ் பிஎல்எஸ் இதுமே வரும். ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த எலக்டோரல் அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. இதுதான் உங்க பேரு கடைசியா அது இருந்திருக்கு அப்படின்னு. நம்ம அதுல அந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர அதுல நம்ம புதுசா எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி இருக்கிற டீடைல்ஸை நம்ம அகைன் ஃபில் பண்ணி சைன் போட்டு கொடுக்கறது. ஸோ நம்மளுக்கு இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து 3 times வருவாங்க நம்மளோட இருக்கிறது வந்து உறுதிப்படுத்துறதுக்கு. இதுல வந்து தவறுதான் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 மட்டும்தான். ஏன்னா நியூ நேம் அடிஷன்ஸ் வந்து cannot be made. No special camps are conducted. இதுவும் கரெக்ட் தான். இதுக்கு ஸ்பெஷல் கேம்ப்லாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. 181 ஆர்டிகல் 143 பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 143 வந்து என்னன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ட
அந்த கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடா அந்த அட்வைசரி ரோல் கேட்கிறது. First, it empowers the president to seek advisory opinion of the Supreme Court on any question of law or fact of public importance. கரெக்ட் தான். பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த சட்டம் அல்லது உண்மை கேள்வி குறித்து ஆலோசனை கோர அதிகாரம் கிடைக்கிறது. செகண்ட், பிரிவு 143 அழைக்கும் முடிவு ஜனாதிபதியிடம் மட்டுமே உள்ளது மற்றும் அமைச்சரவையை உள்ளடக்காது. இது வந்து தப்பு. ஆக்சுவலா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் படிதான் இவங்க வந்து அதை சுப்ரீம் கோர்ட் ஆஸ்க் பண்ணுவாங்க. தேர்ட், சுப்ரீம் கோர்ட் இஸ் பவுண்ட் டு டெண்டர் இட்ஸ் ஒப்பீனியன். அதாவது சட்டத்திற்கு முந்தைய ஒப்பந்தங்கள் அல்லது உடன்படிக்கைகள் தொடர்பான குறிப்பு இருந்தால் உச்சநீதிமன்றம் தனது கருத்தை தெரிவிக்க கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. இது சரிதான். 1 and 3 மேட்ச். இது நம்மளுக்கு கவர்மெண்டோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுத்து அதோட இயர் கொடுத்துருக்காங்க. விடியல் பயணம் வந்து 2021, புதுமை பெண் வந்து 2022லயும், நீங்கள் நம்ம 2024, மகளிர் உரிமை தொகை வந்து 2023ல. 4 to 183. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் நாள்பட்ட நோயாளிகளுக்கு ஆலோசனை வழங்கி மருந்துகளை அவர்களது வீட்டு வாசலில் வழங்குபவர்கள் உமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ், பெண்கள் சுகாதார தன்னார்வலர்கள் தான். 184. சரியான கூற்றுகள் கேட்டிருக்காங்க. இதுல வந்து இது அனைத்தும் சரிதான். இது வந்து தீன் தயாள் உபாத்யாய் கிராமின் கௌசல்யா யோஜனா பத்தி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான். சென்ட்ரல் லெவல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதுல வந்து 18 முதல் 35 வயசு உள்ள இளைஞர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறது தான். இது வந்து அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 70% ஆஃப் த ட்ரைனிஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து இதுல கேரண்டி பண்ணி வேலை உத்தரவாதம் கொடுக்கறது தான். 185 தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார பணி, தமிழ்நாடு அர்பன் லைவ்லிஹுட்ஸ் மிஷன் வந்து கமிஷனர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், TNCDW. இந்த பாடி தான் நம்மளுக்கு தமிழ்நாடு அர்பன் லைவ்லிஹுட்ஸ் மிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுல 1 மட்டும் தான் தவறு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இல்ல அர்பன் போர்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட்டும் கரெக்டான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கில்டு அவங்களுக்கு ஸ்கில் தகுந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு இதோட முக்கியமான எய்மா சொல்லியிருப்பாங்க. 186 தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட், நம்ம வந்து வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற பேரும் இந்த ஸ்கீம் கொண்டு. ஸோ இதுல வந்து என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் கேட்கறாங்க, இது 4 தான் வரும். கிராமப்புற தொழில் மேம்பாட்டு சூழல், தொழில் வணிக திட்டத்துக்கு நிதியுதவி, திறன்கள் மற்றும் வேலை வாய்ப்புகள், திட்ட மேலாண்மை, கண்காணிப்பு, அப்புறம் அதோட மதிப்பீடு, மானிட்டர் பண்றது. ஆல் தி 187. இதுல வந்து எந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்கன்னா டிஎன் ரைஸ், தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர் உமன் ஸ்டார்ட் அப் மிஷன். இந்த பெண்களுக்கான ஸ்டார்ட் அப் மிஷன் தான் இதுக்கான ஸ்பெஷலான ஒரு ஸ்கீம். ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான். செகண்ட் வந்து கஸ்டமைஸ்டு மார்க்கெட் லிங்கேஜஸ், ஃபினான்சிங், ஆப்ரேஷனல் அட்வைஸ் கொடுக்கறது கரெக்ட் தான். லெண்டிங் லோன் அப் டு 1 crore, இந்த மாதிரி எந்த ப்ரொவிஷனுமே இந்த ஸ்கீம்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மார்க்கெட் லிங்கேஜ் பண்ணி கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கான மென்டரிங் கொடுக்கறது, ஃபினான்சிங் தேவையான சப்போர்ட் கொடுக்கறது, இதை பத்தி தான் சொல்லியிருப்பாங்களே தவிர லெண்டிங் கெப்பாசிட்டி பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. 1 and 2. 188 எஸ்எஸ்ஜி லோன் எடுக்கிறதுக்கு, எஸ்எஸ்ஜி பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம் மூலமா லோன் எடுக்கிறதுக்கு அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு குறிப்பிட்ட சுய உதவிக்குழு வந்து 6 மாசத்துக்காவது குறைந்தபட்சம் ஆக்டிவா இருந்திருக்கும், 1 year கிடையாது. செகண்ட், இந்த பஞ்சசூத்ராஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். இந்த பஞ்சசூத்ராஸ் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம்னா ரெகுலரா மீட் பண்றது, அப்புறம் ரெகுலரா லெண்டிங், அப்புறம் ரெகுலரா ஆடிட்டிங், இன்டர்னல் ஆடிட்டிங் சொல்றது, அப்புறம் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்றது. ஸோ இதுதான் வந்து அந்த இதை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராப்பரா. அடுத்து வந்து சுய உதவிக்குழு வந்து ஆர்பிஐ நிர்ணயித்த தரப்படுதல் அளவுகோலின் படி தகுதி பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலா ஆர்பிஐ வந்து கிடையாது, நபார்டு தான் இந்த அளவுகோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 1ம் 3ம் தவறு. கொஸ்டின் எது கரெக்ட்னு தான் கேட்டிருக்காங்க. 2 only. தமிழ்நாட்டில் வந்து நெட் இரிகேட்டட் ஏரியா டிக்ரீசிங் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. அதிகமா நம்மளுக்கு பண்றது வந்து எது மூலியமான்னு பார்த்தோம்னா ஓப்பன் வெல்ஸ், திறந்த கிணறுகள்.
அதுக்கு அடுத்து வந்து கேனல்ஸ் கால்வாய்கள்லையும், அப்புறம் டியூபெல்ஸ் குழாய் கிணறுகள் போர்வெல்ஸ்லையும், அதுக்கப்புறம் கடைசியாக தான் குளங்கள் டேங்க்ஸ். 190 அதாவது நேஷனல் மிஷன் அண்ட் நேஷனல் ஃபார்மிங் பத்தி கொடுத்துருக்காங்க. இயற்கை விவசாயம் பத்தி 2024 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீமா 60:40 ரேஷியோல. ஸோ இதோட டார்கெட் வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா 7.5 லட்சம் ஹெக்டேர்ஸை வந்து 15,000 கிளஸ்டர்ஸா பிரிச்சு நம்ம இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு 4,000 ரூபாய் ஒரு ஊக்கத்தொகையா கொடுக்கணும். இது வந்து 2 முறை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 191 தவறான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு உமன் பாலிசி ஸ்டேட் உமன் பாலிசி வந்து 2024 லான்ச் பண்ணியிருப்பாங்க. 10 வருஷத்துக்கு இது ஆப்ரேஷன்ல இருக்கும். அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட்னு சொல்லியிருப்பாங்க. 5 கிடையாது 10 இயர்ஸ். இதை மானிட்டர் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட். இது கரெக்ட். 2 only incorrect statement. 192 எண்ணும் எழுத்தும் ஸ்கீம். எண்ணும் எழுத்தும் ஸ்கீம்ங்கிறது இட் எய்ம்ஸ் டு டேக்கிள் த லேர்னிங் கேப்ஸ் காஸ்ட் பை ஸ்கூல் க்ளோசஸ் டியூரிங் த COVID-19. இது கரெக்ட் தான். ஸோ அந்த கொரோனா காலகட்டத்தில் பள்ளிகளை வந்து மூடப்பட்டதால் ஏற்பட்ட கற்றல் இடைவெளிகளை சரி செய்வதா இதோட நோக்கம். அடுத்து 2025க்குள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண் கணிதத்தை உறுதி செய்ய நோக்கம். இதுவும் கரெக்ட் தான். அந்த லிட்ரஸியும் நியூமரசியும் அவங்க 2025க்குள்ள அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களும் இத்திட்டத்தின் கீழ் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். இது கிடையாது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம். 192 193 ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு டிக்ளேர் இன்டர்நெட் ஆக்சஸ் அஸ் அ பேசிக் ஹியூமன் ரைட். ஸோ வந்து இணைய அணுகலை அடிப்படை மனித உரிமையாக அறிவித்த முதல் மாநிலம் வந்து நம்மளுக்கு கேரளா. 195 வின்ஸ். இது வந்து ஒரு போர்ட்டல் யூனியன் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருப்பாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து வெதர் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் அண்ட் டேட்டா சிஸ்டம். இதை வந்து யார் லான்ச் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஒரு வின்ஸ் போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பரா அந்த வெதர் இன்ஃபர்மேஷனை ட்ராக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிராப் வந்து நடணும். அதுக்கு தகுந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த அக்ரிகல்ச்சரை சப்போர்ட் பண்றதுக்காக இந்த ஒரு நெட்வொர்க் டேட்டா சிஸ்டம் லான்ச் பண்ணிருக்காங்க. 195 இது வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்ஸ். தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்ஸ் வந்து அரிட்டாப்பட்டி மதுரை. இது கரெக்டா மேட்சா இருக்கு. செகண்ட் வந்து காசம்பட்டி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து திண்டுக்கல்ல. எலத்தூர் லேக் நாகமலையும் 3rd and 4th இது ரெண்டும் ஈரோடுல. ஸோ 4th மட்டும் தான் ஈரோடு இருக்கு. 3 தப்பா இருக்கு. 2 and 3 தான் தவறு. கொஸ்டின் கரெக்ட் பர்சன் கேட்டிருக்காங்க. ஸோ 1 and 4. 196 சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். திருவள்ளூர் தமிழ்நாட்டின் சென்னை மற்றும் ஒசூருக்கு பிறகு 3வது ஆட்டோ ஹப் ஆகியுள்ளது. இது தப்பு. 3வது ஆட்டோ ஹப்பா டியூட்டிக்குரின் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதான் நம்மளுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு இஸ் த ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா டு ஹேவ் 3 ஆட்டோ ஹப்ஸ். இதுவும் கரெக்ட். இதுவும் அந்த ஒரு தூத்துக்குடியில் நடந்த அந்த மாநாட்டுல கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ். அப்பதான் வந்து அந்த நம்மளோட தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. 2 only correct. 197 மேத்ஸ் பிரேரணா. இந்த பிரேரணா ஸ்கீம் வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம்னா மாணவர்களுக்கான விடுதி திட்டம், பிரசிடென்ஷியல் ப்ரோக்ராம். அடுத்த நமஸ்தேங்கிறது வந்து கையேடு கழிவு நீக்கத்தை ஒழித்தல், மேனுவல் ஸ்கேமிங்கிங்க ஒழிக்கிறது தான் இந்த நமஸ்தேங்கிற ஸ்கீம். இது வந்து இந்த ஸ்வச் பாரத்தோட கோரிலேட் ஆகிற ஸ்கீம் தான் நமஸ்தேங்கிறது. நம்மளுக்கு இது ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்ட் சானிடேஷன் எக்கோசிஸ்டம். நமஸ்தே. அடுத்து பிருத்வி விக்யான். ஸோ இந்த ஸ்கீம் நம்மளுக்கு வந்து பூமியை புரிந்து கொள்ளும் திட்டம்னா இந்த பிருத்வி விக்யான். இது சூரஜ். PM சூரஜ்ங்கிறது ஆண்டர்பிரனர் எம்பவர்மெண்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸ்.
பின்தங்கிய சமூகங்களைச் சேர்ந்தவங்களுக்கு தொழில் முனைவோர் மேம்பாடு. இதுதான் வந்து இந்த பிஎம் சுராஜ் அப்படின்னு சமஜிக் உத்தான் ஏவம் ரோஸ்கர் ஆதரித் ஜன் கல்யாண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் பீப்புளுக்கு, அப்புறம் சஃபை கர்மச்சாரிஸ், அந்த தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கு வந்து லோன் அண்ட் ஃபினான்சியல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. 1, 2, 3, 4, 119. இது வந்து நம்மளுக்கு ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். கொடும்பாலூர் வந்து புதுக்கோட்டை, இது கரெக்ட் தான். நெகனூர் பட்டி விழுப்புரமும் கரெக்ட் தான். சென்னனூர் கிருஷ்ணகிரி, இது நம்மளுக்கு பட்ஜெட்ல இந்த சென்னனூரும் மணிக்கொல்லையும் சொல்லியிருப்பாங்க. மணிக்கொல்லையும் கடலூர் கரெக்ட் தான். ஆல் தி above. அடுத்து 199. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அனௌன்ஸ் டாக்டர் ஏஜேடி ஜான்சிங் அவார்ட் ஃபார் விச் ஃபில்ம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2024 அந்த இயர்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அவார்ட் கொடுக்கணும். இது யாரு பேர்னா டாக்டர் ஏஜேடி ஜான்சிங் அவர்கள் பேர்ல கொடுக்கணும். ஏன்னா அவரோட லெகசி, அவர் வந்து வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்காக நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாரு. அவர் பேர்ல இந்த அவார்ட் கொடுக்கணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த அவார்டு வந்து கேஷ் பிரைஸ் rupees 25 lakh கொடுக்கணும். அப்புறம் ஒரு சர்டிபிகேட்டும் வந்து வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஃபீல்டு தான் இது கொடுக்கிறது. The 200. Government of Tamil Nadu formed a committee under the chairmanship of to recommend measures for securing greater autonomy. அதாவது மாநிலங்களுக்கு சுயாட்சி பெறுவதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்க திரு ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் தலைமையில் தான் குழு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலா 1969ல அப்ப ராஜமன்னார் குழு அதுல அனௌன்ஸ் ஃபார்ம் பண்ணி அப்ப ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க அந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்கு ரிலேட்டடா. அதே மாதிரி இப்ப அந்த லைன்ல வந்து ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் கமிட்டி 2025ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து மெம்பர்ஸ் 2 பேர் இருக்காங்க. யார் யாருன்னா ஒரு எக்கனாமிஸ்ட், அவர் பேர் வந்து ப்ரொஃபசர் எம் நாகநாதன், ஒரு ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அசோக் வர்தன் ஷெட்டி. உங்க 2 பேரும் தான் மெம்பர்ஸா இருப்பாங்க இதுல ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் கமிட்டியில. அவங்க தான் அந்த யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்கு ரிலேட்டடா ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி இப்ப கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு டெஸ்ட் 6க்கான கரெக்ஷன்ஸ். தேங்க்யூ.